வார்த்தைகள் தான் உண்மை. அண்ட் உண்மை உண்மை அண்ட் உண்மை வேற எதுவும் இல்லை. ஸோ இட்ஸ் ஒன்லி ட்ரூத் அண்ட் ரியாலிட்டி பற்றி தான் நான் இன்னைக்கு பேசுறதுக்கு முன்னாடி வந்து முன்னேற்ற கேட்டோம். சரி, என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைய தலைப்பு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே இறை வழிபாடு, இறைவனோடு சேருவது, அப்படி ஒரு சூழ்நிலையில வந்து ஒரு டாக்டரை நான் என்ன செஞ்சுருக்கேன், என்னுடைய நோக்கம் என்ன இந்த உலகத்தில் கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு உயிரும் இந்த உலகத்தில் வாழும் மனிதர்கள் எல்லாம் மனிதனும் தெய்வலாகலாம் என்று சொல்லியிருக்காங்க. அதை நான் உண்மையா உங்களுக்கு எப்படி முடியும்ன்றத வந்து என்னுடைய ஆராய்ச்சி பூர்வமா நான் உங்களுக்கு காட்சி கொடுக்குறேன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனும் பிறப்பிலிருந்து இறக்கும் வரை உங்களுடைய காந்த அலைகள் எவ்வளவு இருக்கணும்ன்றது நான் வந்து காட்சி கொடுத்துருக்கேன். அது வந்து 18 இன்ச்சஸ் 18 அங்குலம் 18 இன்ச்சஸ் இருக்கணும் ஒரு மனிதனுடைய. அதுதான் உண்மையான தெய்வீக சக்தி நிலை. அதை நான் காமிச்சிடுறேன் அடுத்து. அண்ட் முதல் முறையா உலகத்திலேயே இந்த ஹை வைட் சொசைட்டி ஆன் திஸ் பிளானட் என்ற ஒரு இதை வந்து நான் இன்னும் 3-6 மாதத்துல நான் துவங்க போறேன். அப்ப இதுல எலிஜிபிலிட்டி, அதாவது யார் தகுதி உள்ளவர்கள் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மனிதனும் 10க்கு மேல இருக்கும் காந்த மனிதர்கள் எல்லாரும் இது உள்ள சேரலாம். இது வரைக்கும் நீங்க பார்த்துருக்கிறதெல்லாம் பணம் இருக்கிற கிளப் இருக்கும், மில்லியனர்ஸ் கிளப் இருக்கும், அந்த மாதிரி வெவ்வேறு கிளப்ஸ் இருக்கு. ஆனா இந்த கிளப் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா இது தெய்வீகம் ரிலேட்டட், ஆன்மீகம் ரிலேட்டட். அதனால் இது ஒரு புதிய திருப்பு முனையா இருக்க போறது இந்த உலகத்துக்கு. சரி, அதை விட்டுட்டு என்னுடைய பர்சனலா நான் என்ன பார்த்துட்டு இருக்கேன்னு கேட்டீங்கன்னா, எத்தனை மனிதர்களை இந்த வாழும்போது நான் செக் பண்ணி ஒரு மனிதர்களையும் மாற்ற முடியுமோ அதை மாற்றலாம் என்ற ஒரு எண்ணத்துல நான் இப்போ செஞ்சுட்டு இருக்கேன். தற்பொழுது 5000 மனிதர்கள் மலேசியாவில் நான் செக் பண்ணிட்டு அவங்களுடைய காந்தலைகள் எவ்வளோ, அதுல ஒரு 3000 மனிதர்களுக்கு முத்தாசையா இருந்து அவங்களோட நிலையை கொடுத்துருக்கேன். இதுல தயவுசெய்து நான் மன்னிக்கணும், ஏன்னா எல்லா ஸ்லைட்ஸ் வந்து இங்கிலீஷ்ல இருக்கு. ஆனா நான் தமிழ்ல உங்களுக்கு அதை மாற்றி அழகாக சொல்லிடுறேன். ஏன்னா இது வரைக்கும் என்னுடைய ப்ரெசன்டேஷன் எல்லாமே இங்கிலீஷ் ஸ்லைட்ஸ்ல தான் ஓடிட்டு இருக்கு. வாட் யூ பிலீவ் மே நாட் பி ட்ரூ, வாட் இஸ் ட்ரூ யூ ஹேவ் டு பிலீவ். அதாவது நீங்க எதை நம்பிக்கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களோ அது உண்மை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உண்மை எதுவோ அது நீங்க நம்பிதான் ஆகணும். அதில் மனிதனுடைய காந்த அலைகள் உண்மை என்று நான் ஆணித்தரமாக சொல்ல முடியும். எப்படின்னு ஒரு சின்ன கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு கிறிஸ்துவ அன்பர்கிட்ட போயிட்டு நம்ம வந்து சிவன் தான் என்னுடைய கடவுள் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்க நம்ம சொல்ல இல்லை இயேசுநாதர் தான் என்னுடைய கடவுள்னு சொல்லுவோம். அப்போ நம்பிக்கை விஷயத்துல வந்து மாறுபடாது. வாட் யூ பிலீவ் மே நாட் பி ட்ரூ. ஆனால் அதே கிறிஸ்துவமோ இஸ்லாமோ இந்து மதம் எந்த மதமா இருந்தாலும் மனிதனாய் பிறந்த எல்லோருக்கும் சூரியன் கிடைக்கத்தான் உதைக்குதுன்னு அப்படின்னு சொன்னீங்கன்னா இல்லை டெஃபினட். கடலுடைய தண்ணீர் உப்பு தண்ணீர் அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்படிங்களா இருக்கலாம். அப்போ கடவுளுடைய படைப்புல பார்த்தீங்களா வேறுபாடு எதுவும் இல்லை. யார் வேணா பாவைக்கலாம், யார் வேணா இது பண்ணலாம். சரி, மனிதர் எல்லாம் இப்போ வந்து ஒரு சின்ன கண்ணோட்டம் அப்படியே நம்ம ஒரு பேசிக் தடிக்கா 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் போயிடலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாம் இன்றைக்கு வந்து ஒரு மனிதனா நம்மளை பார்க்காம நம்ம என்ன நடக்குது, நம்ம எல்லாம் ஒரு சேட்டலைட் போடுறோம். ஒரு மனிதனும் ஒரு சேட்டலைட். அதாவது அந்த சேட்டலைட்டுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன், அதாவது தொடர்பு. அது பிரபஞ்சத்துடைய தொடர்பாக இருக்கலாம், உயிரினம் உயிர் அல்லாத எனக்கு தொடர்பு கொடுக்குறது தான் அந்த சேட்டலைட் கொடுக்குது. ஸோ மனிதர்களும் அதே போல தான் சேட்டலைட் போல தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் இதுல என்ன ஒரு விஷயம்னா, நம்ம ஒரு மனிதனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம கம்யூனிகேட், அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம சொல்லிக்கிறதா இருக்கலாம், கேட்கறதா இருக்கலாம், எல்லாமே இந்த பயோ வாய்ஸ். ஸோ பயோ வாய்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, பயோ என்றால் உயிர், வாய்ஸ் என்றால் ஒரு ஃப்ரீக்வன்சி. அப்போ இந்த அலைகள் மூலியமா தான் நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டுக்கலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிறவங்கலாம் என்ன பார்த்துட்டு இருக்காங்க. எப்படி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, எந்த வயர் கனெக்ஷன் இல்லாமல் நீங்க எல்லாம் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க. அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா, அது வந்து கண்ணில் இருக்கும் காந்த அலைகள், செரியால் இருக்கும் காந்த அலைகள், இது மூலியமா தான் நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். யாருமே வயர் கனெக்ஷன் வச்சு பேசிட்டு இல்லை, யாருமே வயர் கனெக்ஷன் வச்சு கம்யூனிகேட் பண்ணிட்டு இல்லை. இதெல்லாம் மொபைல் ஃபோனும் செஞ்சுட்டு இருக்குங்க. நீங்க இன்னைக்கு இங்க இருந்து வந்து அமெரிக்கா ப்ரோக்கு போடலாம், பிரச்சனையே இல்லை. எப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாம் காந்த அலைகள். ஸோ இந்த காந்த அலைகள் மூலியமா தான் நீங்க ஒன்று புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும். சரி, இந்த காந்த அலைகளை எப்படி எல்லாம் நம்ம வந்து ஆராய்ச்சி செய்ய முடியும், எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் முறையில கடவுளால் படைத்த இந்த கைகளால தான் நம்முடைய காந்த அலைகளை அதை ரசிக்க முடியும், ஃபீல் பண்ண முடியும் கைகளால். நீங்க பாத்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு போனோடனே உட்காந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா கையில விரிச்சு நம்ம கடவுளுக்கு வேஷம் சொல்ல என்ன பண்ணுவோம்னா கையில விரிச்சிடணும். ஸோ அப்ப என்ன நடக்குதுன்னா, காந்த அலை பிரபஞ்ச சக்தி உங்க உள்ள வரணும் ஆட்டோமேட்டிக்கா. நீங்க
யாராவது இப்படி வச்சு கடவுள் பார்த்துருக்கீங்களா? சான்ஸ் இல்லை. அது எந்த இனமா இருந்தாலும் சரி கை முன்னாடி வந்துடும். அது ஏன் சொன்னீங்கன்னா அந்த கைகளால் தான் நம்ம வந்து காதாது. ஆனால் இங்கே என்ன ஆகுதுன்னா இந்த 4 விதமான முறைகளில் வந்து கைகள் இருக்கு. 2வது பெண்டிலம்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் எந்த ஒரு வஸ்துக்கு முன்னாடி வச்சாலும் அதை சுத்தம் அது முன்னாடி. ஸோ அப்போ அங்கேயும் காந்த அலைகள் எவ்வளோ இருக்குன்னு பார்க்க முடியும். 3வது வந்து ப்ரிலியன்ஸ் ஃபோட்டோகிராஃபி என்ற ஒரு முறையில் உங்களுடைய கைகளை வந்து நீங்கள் அந்த எலக்ட்ரானிக் கேஜெட்டில் வச்சிங்கன்னா உங்களுடைய காந்த அலைகளை வந்து வெளிப்படுத்தி காட்டும். ஆனால் நான் பாவிச்சு கொண்டிருக்கும் கருவி என்னவென்றால் ரொம்ப எளிமையான ஒரு கருவி, டவுசிங் ராட்னு சொல்லுவாங்க. அதை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியலன்னா நான் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த கருவியில் நான் பாவிச்சுட்டு இருக்கிறது வந்து இந்த டவுசிங் ராட்னு சொல்கிறோம். இந்த 2 கருவி தான். இதுதான் இந்த 2 விஷயத்தை இதை வச்சு தான் நான் இந்த 5 வருஷம் ஆராய்ச்சி நான் செஞ்சுருக்கிறேன். பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கு இல்லைங்களா? ஆனால் நீங்கள் கையில் கொடுத்தா தான் தெரியும் அது எப்படி எப்படி ஓடிட்டே இருக்கும். ஆனால் இதனுடைய ஆராய்ச்சி எப்படி நான் இதுக்கு போய் இறங்கினேன். ஆக்சுவலி இந்த ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 10 வருடங்கள் முன்னாடி என்னன்னு கேட்டிங்கன்னா பூமி கீழே தண்ணி எங்கே இருக்குன்றத வந்து செக் பண்ணுறதுக்காக தான் இதை வச்சு பாவிச்சுட்டு இருக்காங்க. ஸோ டவுசிங் ராட் தண்ணீர் எங்கே இருக்கிறது கண்டுபிடிக்கணும். இப்போ நீங்கள் ஒரு பில்டிங் கட்ட போறீங்க, உங்களுக்கு தண்ணி இருந்தால் தெரியணுமே இல்லை. ஒரு 6 கீழே பண்ணிருக்கலாம் தெரியாது. அப்போ இதை வச்சு கண்டுபிடிப்பாங்க. அப்போ நான் என்ன செஞ்சேன்னா அதே ஒரு 5 வருடங்கள் முன்னாடி இந்த கருவியை வச்சு ஒரு சீனை இந்த கருவியை வச்சு என்ன செக் பண்ணிட்டு இருந்தார் அவர். டாக்டர் உங்கள் எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னார். அப்போ தான் நான் டிசைட் பண்ணிட்டு என்ன இது மனிதனுடைய ஓகே. அப்புறமா தான் அந்த பொருளை வாங்கி இன்றைக்கு 5 வருடமா அந்த சீனனுக்கு கூட தெரியாது நான் எவ்வளோ ஆராய்ச்சி உள்ள இறங்கி இருக்கிறேன். அத்தனை விஷயங்களை ஃபுல்லாக கண்டுபிடிச்சி இதை வந்து இன்றைக்கு நான் புக்கோட எழுதிட்டு இருக்கேன். இதை வந்து முதல் முறையாக புக் உலகத்திலேயே இந்த ஃபர்ஸ்ட் புக் ஆன் பயோ வைப்ஸ் வெளியாக்க போகிறேன். நாங்கள் இது வந்து அடுத்த கட்டம் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த டவுசிங் ராட் எவ்வளோ உண்மை என்ன கேட்டிங்கன்னா இதோடைய செக்கிங் எவ்வளோ பர்ஃபெக்ஷன் என்ன கேட்டிங்கன்னா 200%, 200% கரெக்டாக நம்மளுடைய விஷயத்தை சொல்ல முடியும். ஸோ இதை வந்து என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னீங்கன்னா இந்த டவுசிங் ராடை வந்து ஒரு மனிதனும் பாவிக்க முடியும். இது நான் மட்டும் அல்ல, நீங்கள் எல்லாரும் கூட இதை பாவிக்கலாம். எதுக்காக? உங்களுடைய வாழ்க்கை நடைமுறையில் வந்து தேவைகளை நீங்கள் பூர்ணப்படுத்திக்கலாம். அதை கேட்டிங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். இதை தான் அந்த காலத்தில் ஓலைச்சுடி என்ற ஒரு இதில் எல்லாம் எழுதி வச்சிருந்தாங்க. இப்போ வந்து நீங்களே டேரெக்டாக இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில் வந்து எல்லாமே இருக்குது, நீங்கள் தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இன்னைக்கு உங்கள் முன்னாடி நான் நின்றுட்டு இதை பேசிட்டு இருக்கேன்னா நான் எதுவும் புதுசாக கண்டுபிடிக்கல. இந்த பிரபஞ்ச சக்தியிலே எல்லாமே இருக்குது. மனிதர்களாகிய நாம் அது இருக்கிறத வெளியே எடுத்து ஞானம் பெறுவது தான் நம்முடைய வாழ்க்கை. ஸோ அதில் நான் சொல்ல இருக்கிறது நம்ம மனிதர்கள் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் 3 விஷயங்களை தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அது எங்கே எந்த வேலை வேணால் செய்யணும். ஆனால் 3 விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கோம். என்ன அந்த 3 விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து இச்சா சக்தின்னு சொல்லுவாங்க, அதாவது நம்மளுடைய ஆசைகள் நம்பர் 1. நம்பர் 2 2வது வந்து கிரியை சக்தின்னு சொல்லுவாங்க. அது வந்து நீங்கள் அந்த ஆசைகள் பூர்ணப்படுத்தின ஆக்ஷனில் போட்டு ஆகலாம், அதுதான் கிரியை சக்தின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ இதுக்கு வந்து என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து என்ன ஆச்சுன்னாக்கா இந்த மாதிரி ஒரு மாநாடு இன்றைக்கு இங்கே நடக்கிறது ஒரு மாதம் 2 மாதம் முன்னாடியே சொல்லியிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, அந்த டிசைட் போட்டீங்க. எஸ், நான் போய் அங்கே அட்டன் பண்ண போகிறேன், நான் போய் இதை பார்க்க போகிறேன். நீங்கள் டிசைட் பண்ண உடனே என்ன நடந்தது, இன்றைக்கு நீங்கள் காலையில் வண்டி எடுத்தோ பஸ் எடுத்து எப்படியோ வந்து நீங்கள் உட்காந்துட்டீங்க. 2வது முடிச்சுட்டீங்க. 3வது என்ன கிடைக்க போகுது நம்மளுக்கு? பணம் ஏதாவது கிடைக்குமா? பொருள் கிடைக்குமா? இல்லை. நாலேஜ், ஞான சக்தி என்ற ஒரு இது மட்டும்தான் நம் வாழ்க்கையில் கிடைக்கும், வேற எதுவுமே இல்லை. அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் இவ்வளோ ஆர்ப்பாட்டப்படுறோம்? வாழ்க்கையில் ஒரு வண்டி வாங்கினா, ஒரு வீடு வாங்கினா, ஒரு இது கல்யாணம் பண்ணி இன்னொன்று செய்யணும் நம்ம. ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த ஞானம் என்ற ஒரு நிலை. அதில் வந்து ஆன்மீகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, மெய் ஞானம் என்ற ஒரு நிலையை நீ அடையணும். அதை வந்து இறைவன் அருளில் தான் உங்களால் அதை கிடைக்க முடியும். மற்ற எந்த விஷயத்தையும் உங்களால் எதுவுமே பார்க்க முடியாது. அப்போ அந்த மெய் ஞானத்துக்கு வந்து ஞானம் கிடைக்கணுமா இல்லைங்களா உங்களுக்கு ஃபஸ்ட்டு? அப்போ நீங்கள் ஞானம் கிடைக்கணும்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய ஆர்வம், உங்களுடைய ஆசைகள் கரெக்டான ஆசைகள் இருக்கணுமா இல்லையா? 10 ஆசைகளை போட்டிங்கன்னா எப்படி உங்களால் அதெல்லாம் பூர்ணிக்க முடியாது. சரி, கடவுள் என்றால் என்ன அப்படின்னு நம்ம நிறைய வாட்டி பேசியிருக்கணும், எல்லாருக்கும் தெரியும். நான் புதுசாக இங்கே உங்கள்கிட்ட சொல்ல போகிறதில்ல. சுத்த தமிழில் கடவுள் என்றால் கடந்து உள்ளே பார், அதுதான் கடவுள் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? இல்லையே, கடந்து உள்ளே பார் என்பதுதான் கடவுள். அப்போ இங்கே வந்து இங்கிலீஷில் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜிஓடி காட்னு சொல்லி போயிட்டு இருக்காங்க இல்லைங்களா? அதை நான் என்ன பண்ணிட்டேன்னா பாருங்க, ஜெனுவின்லி அவர் டிவினிட்டி, உன்னுடைய தெய்வீக நிலை தான் கடவுள் அப்படின்றது இங்கிலீஷில் காமிச்சிட்டு இருக்கேன். அப்போ கடவுளுடைய கண்களில் நம்ம எல்லாரும் ஒன்று தானே? இதில் ஏதாவது வேறுபாடு இருக்குங்களா?
எக்ஸப்ட் ஃபியூ போட்டிருக்கேன். அதாவது இறப்பு என்பது எல்லா மனிதர்களுக்கும் இயற்கையா வரும் ஒரு சூழ்நிலை, ஆனால் சில மனிதர்களுக்கு அது இல்லை அப்படின்னு சொன்னா என்ன புரியுதுல? இப்போ இங்க பாத்தீங்கன்னா பின்னாடி நம்ம சித்தர்கள் இருக்காங்க, வள்ளலார் இருக்காரு. லேட்டஸ்ட்னு சொன்னீங்கன்னா வள்ளலார் பத்தி சொல்லலாம். ஏன்னா 18ஆம் நூற்றாண்டுல அவர் இருந்தவர். அவர் என்ன ஆனாரா? இறந்து போனாரா? இல்லையே, ஒளியா மாறிட்டார். அப்போ அவர் இறக்கலையா? அவர் இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறார். அந்த காந்தாலயம் இன்னைக்கும் இருக்கு. நம்ம ஏன் அந்த நிலைக்கு போகக்கூடாது? போகலாம். ஏன் கேட்டீங்கன்னா வள்ளலார் என்ன சொல்லியிருக்காரு? இறப்பில்லா பெருவாழ்வு வாழலாம் வாங்கன்னு கூப்பிடுறாரு. இப்போ இதுல எத்தனை பேர் நீங்க எல்லாம் ரெடியா இருக்கீங்க? வாங்க போகலாம். We will all go. இறப்பில்லா பெருவாழ்வு வாழணும். அதுக்கு வழி என்ன இருக்குன்றத நான் காமிச்சு கொடுத்துறேன். ஆனால் அந்த வழிக்கு வேண்டிய ஞானம் என்கிட்ட மட்டும் அல்லாம உங்க வாழ்க்கை நடைமுறையில வெவ்வேறு ஞானிகளும் சித்தர்களும் மகான்களும் வருவாங்க. நீங்க செய்ய வேண்டிய வேலையெல்லாம் அவங்க கிட்ட கொஞ்சம் அந்த ஞானத்தை எடுத்துக்கோங்க. உங்க வாழ்க்கை பாதையை போட்டுட்டு நீங்க முன்னாடி ஓடிட்டே இருக்க வேண்டியது, அதுதான் உங்க வேலை. சரி, இந்த பிறகுன்ற ஒரு இதுல பாத்தீங்கன்னா ஒண்ணு மட்டும் நிஜம். என்ன? நான் பிறக்கும் போது எந்த ஒரு மதத்தை சார்ந்து நான் பிறந்தேன் என்று சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா குழந்தைகள் 10 வயசு பருவம் வரைக்கும் அவங்களுக்கு கடவுள் என்ற ஒரு நிலையை சொல்லாமல், கடவுள் என்ற நிலையை சொல்லாமல், மதம் என்ற ஒரு நிலையை சொல்லாமல் இருந்தால் அந்த குழந்தைகள் கடவுள் எங்கே என்று கேட்க மாட்டார். ஏன் கேட்க மாட்டாங்கன்னா குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லிட்டோம். அப்போ குழந்தைகள் தெய்வம் போல வாழ்வார். அப்போ இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஒண்ணுமே இல்லையா? வெரி நைஸ். அப்போ அந்த இதுல பாத்தீங்கன்னா நம்மளுடைய மதம் என்ற ஒரு நிலை நம்ம அப்பா அம்மா அவர்கள் சொல்லி பிறகுதான் நம்மளுக்கு அந்த மதம் என்ற ஒரு நிலை தெரிய வருது. சரி, மதம் தேவையா இல்லையா அதை பற்றி நான் இங்க பேச விரும்புகிறேங்க. சரி, ஒண்ணு மட்டும் 100% என்ன, ஒரு குழந்தையும் இந்த உலகத்தில் பிறக்கும் போது தெய்வீக குழந்தைய பிறகு எப்படி அதை ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ஒரு குழந்தையும் பிறக்கும் போது அந்த என்ன வைப்ரேஷன் இருக்குன்றது இந்த கவுசிங்கோட செக் பண்ணா எல்லாம் 18 நம்பர் பார்த்தீங்களா? இருக்கு 18 சித்தர்கள் போலவே நானும் இதை 18 அந்த இன்ச்சஸ்ல கண்டுபிடிச்சேன். நான் எஸ், ஒரு குழந்தை 18 பிறக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு சொன்னீங்கன்னா நாம் வழிபாடு செய்யும் கோவில், சர்ச் இருக்கலாம், மோசம் இருக்கலாம், எல்லாமே என்னன்னா 18 போட முடியல என்னால. அங்க 15க்கு மேல தான் போட முடிஞ்சது. ஏன் கேட்டீங்கன்னா எல்லா கோவில்களும் 18 வைப்ரேஷன் கொடுக்கறது இல்லை. சில சின்ன கோயில்களை பார்த்தீங்கன்னா அந்த வைப்ரேஷன் இருக்காது. 0 கூட பார்த்துருக்கேன் சில கோவில்கள். சரி, அது எதுக்குன்றத நான் அப்புறமா உங்களுக்கு சொல்றேன். ஸோ குழந்தையும் தெய்வமும் ஒன்று சொல்றதுக்கு ப்ரூஃப் வந்துருச்சுங்களா? 18 இன்ச்சஸ் வைப்ரேஷன் ப்ராப்பர் சொல்லுவோம். அப்போ நீங்க தெய்வீக மனிதனா பிறந்திருக்கீங்க. உங்களையும் தெய்வத்தையும் ஒன்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. வெரி குட். அடுத்து கடவுளுடைய படைப்புல பார்த்தீங்கன்னா நான் காற்று, சுவாசிக்கும் காற்று, தண்ணீர், பூமித்தாய் மற்றும் நெருப்பு அண்ட் மெனி மோர். அதாவது இது எல்லாத்துக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது கங்கா தண்ணி வெறும் இந்து மக்கள் மட்டும் குடிக்கணும்னு ஏதாவது சொன்னீங்களா? இல்லை கங்கை யார் நான் இந்து மதம் என்று சொன்னதா? இல்லை. அப்போ அந்த கங்கா தண்ணியை வேற அன்பர்கள் குடிக்கலாமா இல்லைங்களா? கிறிஸ்துவ அன்பர்கள் குடிக்கலாம், பௌத்த மதம் குடிக்கலாம், யார் வேணா குடிக்கலாம். கடவுள் படைப்பில் இது இயற்கை எல்லாமே யாரு வேணும்னா பாவிக்கலாம். சரி, அந்த ஐம்புலன்கள் நம்ம உடம்புல இருக்கா இல்லைங்களா? இயற்கையில இருக்கிற ஐம்புலன்கள் நம்மகிட்ட இருக்கு. சரி, இன்னொரு கண்ணோட்டத்தில் இன்றைக்கு ஒரு நாளைக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா நீங்க எல்லாருமே ஒரு ரீசார்ஜபிள் பேட்டரி மாதிரி நினைச்சுக்கங்களா? ஒரு ரீசார்ஜபிள் பேட்டரினா என்ன பண்ணலாம்? தினமும் எடுத்த உடனே காலையில நைட்ல படுக்க சொல்ல சார்ஜ் போட்டு விட்டுட்டு காலையில சார்ஜ் ஆயிருக்கான்னு பார்த்துட்டு தான் நம்ம வேலை செய்யணும். என்ன ஒரு சின்ன போனுக்கு. ஆனால் மனிதனாகிய நாம் என்ன சார்ஜ் வச்சிருக்கீங்க நீங்க தெரியுமா உங்களுக்கு? how much is your charge? தெரியாது. சரி, உங்களோட சக்தி தான் எவ்வளவு இருக்கு? என்ன உடல் சக்தி? நான் பேசிட்டு காந்தாலை சக்தி ஒரு பக்கம் உடம்பின் சக்தி. அப்ப அங்க பாத்தீங்கன்னா உடம்பு ஒரு பக்கம் தேவைப்படுது. அதனுடைய வேலைப்பாடுகளுக்கு தேவையான சக்தி நீங்க கொடுத்துதான் ஆகணும். என்ன உணவு முறைகள்ல சரியான உணவு நீங்க எடுத்துதான் ஆகணும். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா காந்தாலைகள். ஓகே, இந்த காந்தாலைகள் சரியா வைக்கணும்னு சொன்னீங்கன்னா மனநிலை எப்பவுமே அமைதியா சாந்தமா இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய காந்தாலைகள் நல்ல பெருசா 18 இன்ச்சஸ் இருக்க முடியும். இதை தான் என்னுடைய கண்டுபிடிப்புல கண்டுபிடிச்சிருக்கேன். இப்படி இருந்தால் தான் இந்த வேலை செய்யுங்கிறத கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இப்போ அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா மனிதனை படைத்தது இந்த இறைவன். அவர் ஒரு தெய்வீகமானவர், டிவைன் அப்படின்னு சொல்லலாமா? ஓகே, அப்போ அந்த நிலையில் இருக்கிற மனிதனை படைக்க சொல்ல நம்ம எல்லாருமே தெய்வீகமாக தானே பிறந்தோம், 18ல் பிறந்திருக்கோம். சரி, ஆனால் அவன் கடவுள்
மியூசிக் மட்டும் அவர் வேற எதனா படிச்சாரா? அதுலேயும் வைப்ரேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா வேற என்ன வைப்ரேஷன்? 18 இன்ச்சஸ். எப்படி? இமயமலை, கங்கா ஆறு, சம்சம் தண்ணி, எது வேணுமோ எடுத்துக்கணும். இயற்கையில இருக்கும் அனைத்து இதுகளும் எல்லாம் காந்த அலைகள் மினிமம் 10க்கு மேல இருக்கும். இதுல எந்த டவுட்டுமே இல்லை. மிருகங்கள் எடுத்துக்கோங்க, எல்லா மிருகங்களுக்கும் காந்த அலைகள் பெருசாக தான் இருக்கும், எப்பவுமே பெருசாக தான் இருக்கும். ஆனால் சில மிருகங்களுக்கு காந்த அலைகள் எல்லாம் கொஞ்சம் குறவாக இருக்கும். அது நாங்கள் ரொம்ப டீட்டெயில் போக மாட்டோம். ஆனால் அந்த கிட்ட இருந்து நீங்கள் வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். சரி, மனிதனாகிய நாம் பிறந்த போது நம்ம தெய்வீக மனிதனா இருக்கணும்னு சொன்னீங்கன்னா உங்களோட காந்த அலைகள் 10க்கு மேலே இருக்கணும். அப்பதான் நீங்க ஆன்மீகம் என்ற நிலை 10க்கு மேலே தான் வருது. யாராவது ஒருத்தர் ஆன்மீகத்தில் இருக்கணும்னு சொன்னா வைப்ரேஷன் 10க்கு மேலே இருக்கணும். வெரி சிம்பிள். அது புரிந்த பிறகுதான் நீங்க தெய்வீகத்தை பற்றி பேச முடியும். ஆன்மீகத்தில் என்றாலும் தெய்வீகத்தை பற்றி பேச முடியும். பாருங்க எவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல் கனெக்ஷன் இருக்குங்க. அப்போ அந்த என்னுடைய கேள்வி என்னன்னு எதுக்கு இந்த இதுல பார்த்தீங்கன்னா மலேசியாவில் 70% மனிதர்கள் காந்த அலைகள் 7 இன்ச்சஸ் கீழே தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. 7 ஈவன் நாட் நார்மல். நார்மல் 7.5 8.5 தான் நார்மல். அப்ப என்ன நடந்துட்டு இருக்கு? நம்ம எங்க இருக்கிறோம்? 70%. இதுதான் என்ன சொன்னாங்கன்னா நம்ம ஞானிகள் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 80% மனிதர்கள் மனிதனாய் பிறந்து மிருகமாய் வாழ்ந்து மிருகமாய் இறந்து போறாங்க. 80%. ஆனா அதே 15% மனிதர்கள் மனிதனாய் பிறந்து மனிதனாய் வாழ்ந்து மனிதனாவே போயிடுறாங்க. அப்ப 5% மனிதர்கள் மனிதனாய் பிறந்து தெய்வமாய் வாழ்ந்து தெய்வமாவே ஆயிடுறாங்க. இப்ப நான் உங்களை கூப்பிட்டு இருக்கிறது என்ன தெரியுங்களா? வாங்க தெய்வமாகலாம், மனிதனும் தெய்வமாகலாம். ஒரு கிரைட்டீரியா கொடுத்துருக்கிறோம். ஈஸி. உங்களால செய்ய முடியும். ஒரு மனிதனும் செய்ய முடியும். ஸோ அப்போ ஒரு மனிதனும் இந்த பூமியை கஷ்டப்படுத்தாம, அதாவது அதை செய்ய வேண்டிய வேலைகளை நம்ம செஞ்சுட்டு போனோம்னா பூமி எப்பவுமே நல்ல வைப்ரேஷனாக தான் இருக்கு. நாமும் அதை நல்ல காந்தாலைகளை இருந்தோம் சொன்னால் உங்களுடைய இறப்பு என்பது இல்லை. ஏன்னா இம்மார்டாலிட்டி, இறப்பில்லா பெருவாழ்வு கிடைக்கும். எப்பொழுது நீங்கள் அந்த காந்தாலைகள் தெய்வீக நிலையில வச்சு இந்த பூமியில வாழ்ந்தீங்கன்னா டெஃபினட். இதை என்னால் ப்ரூவ் பண்ண முடியும். யாரை வேணா நான் காமிச்சு கொடுக்குறோம். ஓகே, அடுத்தது இதில் பாருங்க, மனிதனுடைய காந்தாலைகள் மற்றும் வஸ்துக்கள், அதாவது நீங்கள் சாமி கும்பிடுறதா இருக்கலாம், எந்த ஒரு வஸ்துவா இருந்தாலும் காந்தாலைகள் இருக்கு. அப்போ அந்த காந்தாலைகள் எவ்வளோ இருக்குன்னு கேட்டீங்கன்னா 0ல இருந்து 18 வரைக்கும் அது வேரி ஆகுது. சில பேர் 0 மனிதர்கள், சில பேர் 0ல இருப்பாங்க. அவங்களாம் செத்த பிணம் போல, நடமாடும் பிணங்கள், 0 வைப்ரேஷன். அப்போ இவங்களால நம்ம என்ன பண்றது? எத்தனை சதவீதம் தெரியுங்களா? மலேசியாவில் 3% மனிதர்கள் இறந்த பிணம் கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க. தெரியல அவங்க என்ன செய்யறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. சரி, நார்மலாவது இருக்கலாமா? 7.5 8.5 நார்மல், அதாவது இருக்கணும். ஒரு மனிதனுக்கும் இந்த காந்தலையில் இருக்கணும். ஆனால் அதுவும் இல்லை. 70% 7 கீழே தான் இருக்காங்க. இப்போ என்னுடைய இந்த வாழ்க்கை ஜர்னிகள் ஒரு மனிதன் தயவு செய்து ஒரு கண்ணோட்டம் கொடுக்கும். இந்த காந்தாலைகள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை நீங்கள் நம்புறீங்களோ விடுறீங்களோன்றது 2வது பிரச்சனை. ஏன்னா நானே சொல்லிட்டேன், நம்பிக்கை என்பது நீங்க நம்புறது உண்மை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் காந்த அலைகள் உண்மை. அதுக்கு வேண்டிய ஆதாரபூர்வமான எல்லா விஷயமும் நான் உங்கள்கிட்ட கொடுப்பேன். சரி, உலகத்திலேயே முதல் முறையா காந்த அலைகளை 0ல இருந்து 18 வரைக்கும் வெவ்வேறு விஷயங்களை அது உள்ள அடக்கி ஒரு கிராஃப் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கொடுத்துருக்கிறது இது முதல் முறையா இந்த இது வெளியாகிருக்கு. சரி, இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை மனிதர்கள் நம்ம எல்லாருக்கும் கேளுங்க. உங்களுக்கு என்ன போஸ்ட் வேணும்? ஒரு கம்பெனியில் வேணாம், மேனேஜிங் டைரக்டர், CEO, ஒரு பெருந்தன்மையான இதை தான் வேணும்னு எல்லாரும் கேட்குறோம். ஆனால் யாருமே மனிதர்கள் காந்தாலைகள் இவ்வளோ இருக்கணுன்றதை கேட்கல. ஸோ இப்போ நீங்கள்லாம் தெரியாமல் இருக்கிறத இன்னைக்கு நான் வந்திருக்கிறது அந்த ஞான நிலையை தெளிவுபடுறதுக்கு தான் வந்திருக்கிறேன். இனிமேல் இதுக்கு வேண்டிய விஷயங்களை நீங்கள் என்னை கூப்பிடலாம், என்னோட வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் பரிமாற நான் தயாராக இருக்கேன். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? முதல் முறையாக தெய்வீக நிலைக்கு போயிடலாமா? we will go to God first. ஏன்னா கடவுளை போய் பார்த்துட்டு அப்புறமா நம்ம படிப்படியாக நம்ம கீழே இறங்கலாம். ஏன்னா அவர் தான் இந்த பிரபஞ்சத்தை படிச்சிருக்கார். தெய்வீகம் என்றால் என்ன, டிவினிட்டி என்றால் என்ன அப்படின்னு யாராவது கேட்டீங்கன்னா, ஒரு மனிதன் தெய்வீக நிலையில் இருந்தால் தான் அந்த தெய்வத்தை அடைய முடியும். அப்போ அந்த தெய்வீக நிலை என்பது என்ன என்றால் பரிசுத்த எண்ணங்கள், பரிசுத்த செயல்கள், பியூர் இன் தாட்ஸ் அண்ட் பியூர் இன் ஆக்ஷன். இதை செஞ்சீங்கன்னா தான் நீங்கள் டிவைன் என்றாங்க. அப்போ குழந்தைகள் எல்லாம் 18 மேலே இருக்கிறவங்கன்னா பரிசுத்த நிலையில் இருக்கான்ற அர்த்தம். அப்போ அந்த பரிசுத்த நிலையில் நீங்கள் வாழ்க்கையை நடந்து போனீங்கன்னா தெய்வீகத்தை அடையலாம், தெய்வத்தை அடையலாம், டிவினிட்டி. அப்போ வாட் இஸ் டிவினிட்டி அப்படின்னு யாராவது கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவோன்னா, ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டிவினிட்டின்றது இந்த உலகத்தில் நீங்கள் போய் எங்கே வேணால் யாரை வேணால் கேட்டீங்கன்னாலும் ஒளி என்பது தான் ஆன்சர். ஒளி என்பது தான் உங்களுக்கு ஆன்சர் வெளியே
எல்லையே இல்லையே. நீங்கள் என்ன வேணால் செய்யலாம், என்ன வேணால் செய்யலாம். உங்களை ஒரு யானை இங்கே கொண்டு வந்து நிற்கணும்னாலும் உங்களால் முடியும். இதை தான் நம்ம அந்த காலத்து கடவுள் நம்ம சித்தர்கள் செஞ்சது அப்படின்னாலும் அப்படி வந்து நினைக்கிறோம். அப்போ அந்த நிலைக்கு நம்ம போகணும்னு சொன்னீங்கன்னா அந்த தெய்வீக நிலையில வாழ ஆரம்பிக்கணும். கடவுளை பார்க்கணுமா நீங்கள் ஃபர்ஸ்ட் வாழணும். எப்படி வாழணும்? குழந்தை போல வாழணும். ஆனால் குழந்தை போல வாழணும்னு சொன்னோடனே யாராவது பாட்டு பால வந்து முடிச்சிருக்கு. அந்த மாதிரி குழந்தை போல எண்ண அலைகள் இருக்கணும். குழந்தை போல எண்ண அலைகள். ஆனால் ஒரு அறிவாளித்தனாக மெய்ஞானம் என்ற ஒரு நிலையை நீங்கள் தெரிஞ்சு வாழ்ந்தீங்கன்னா அழகான வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும். இன்னைக்கு உங்கள் முன்னாடியே நான் என்று சொல்ல முடியும் என்ன, என் வாழ்க்கையில் கஷ்டம் என்ற ஒரு நிலை இல்லை, ஸ்ட்ரெஸ் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லை. ஏன்? ஆறவே படித்த மனிதன் இந்த ஒரு சொல்லிக்கிட்டே வாழ முடியுமா? ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் ஸ்டைல். என்ன வாழ எதுக்கு ஸ்ட்ரெஸ்? ஆறவே படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு எதுக்கு ஸ்ட்ரெஸ்? எங்கிருந்து வருது ஸ்ட்ரெஸ்? ஸ்ட்ரெஸ்ன்றது ஒரு சூழ்நிலை. என்னால் பண்ண முடியாதா? ஐந்தறிவு படைத்த மிருகங்கள் நீங்கள் வேணா ஒரு குருவி பாருங்க. நாங்கள் வெளியே படித்த குருவி கூடு கட்டு நீங்கள் போய் அதெல்லாம் படிச்சு விட்ருக்கலாம். அடுத்த கணம் ஒரு வாரத்துக்கு கட்டினாங்க. அது ஏதாவது போய் வாஸ்து ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்தா வீடு கட்டு இல்லையா? அது பாட்டு மறுபடியும் கட்டது உங்களை திட்டமா? அது இல்லை, அது பாட்டுன்னு அது வேலை செய்யுது. ஆனால் நம்ம மனிதர்கள் ஒரு சின்ன விஷயம் தவறு நடந்தாலும் 20 வருஷம் ஆனால் கூட சொல்லியிருப்போம். இப்படி என்ன பேசிக்கிட்டே இன்னும் நான் அவ்வளோ போகிறது, இன்னும் அழிக்காமல் அவ்வளோ போகிறது. எப்படி எண்ண அலைகள் தவறான எண்ண அலைகள் நம்ம போட்டு நம்ம மனிதர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா தவறான ஒரு நிலையில வாழ்ந்துருக்கோம். சரி, இதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த காந்த அலைகள். இன்னைக்கு பாருங்க, ஒரு மனிதன் வந்து நல்ல மனிதன் என்று சொல்ல வேண்டும் என்றால் அவனுடைய காந்த அலைகள் 10க்கு மேலே இருக்கணும். அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஒரு மனிதன் என்கிட்ட வந்து சார் டாக்டர் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் டாக்டர்னா வெரி குட், ஓடி வாங்க செக் பண்ணுறேன்னு 10க்கு மேலே இருக்கீங்களா? வெரி குட், எவ்வளோ குட் ஜாப், சந்தோஷமா இருக்கீங்க. ஆனால் 1 இன்ச் வச்சுக்கிறேன் நீங்கள் வந்து நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நான் பொய் பேசுறேன். அப்போ இங்கே இந்த பொய்யை உண்மையை அழைக்கணுமா? செய்ய முடிய முடியாது. அதுக்கும் சில எக்ஸ்பெரிமெண்ட் வச்சிருக்கிறேன். நீங்கள் அதை செஞ்சு காமிச்சிருவாங்க, அழகாக நீங்கள் அதை வெளியே வர முடியும். சரி, கடவுள் என்ற ஒரு நிலை 15க்கு மேலே இருந்தால் கடவுள் மேலே நிலைக்கிட்ட போக முடியும். 15க்கு மேலே இருக்கணும் கடவுள் நிலை போகிறதுக்கு. நீங்கள் சரி, சில பேர் என்ன சொல்லுங்க டாக்டர் இதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் ஹை லெவல் நல்ல எங்களால் அதெல்லாம் எதையும் கொஞ்சம் கீழே ஏதாவது சொல்லுங்க அப்படின்னா சரிப்பா நம்ம 10 கீழே போகலாமா, 10லேருந்து 15க்கு போகலாமா? அப்படி என்றால் ஸ்பிரிச்சுவல் என்ற ஒரு நிலை இருக்கு. என்ன எந்த ஒரு மனிதன் ஸ்பிரிச்சுவல் என்று பேசுறாங்களோ, ஆன்மீகம் அப்படின்னு பேசுறாங்களோ அவங்க காந்த அலைகள் 10க்கு மேலே இருக்கணும். அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குற பாருங்க. ஸ்பிரிச்சுவல் என்றால் என்ன? அந்த 2 வார்த்தையை நீங்கள் பிரிச்சுட்டீங்கன்னா ஸ்பிரிட் அண்ட் ரிச்சுவல். யூ டூ எனி ரிச்சுவல் இன் யுவர் லைஃப் டு அப்லிஃப்ட் யுவர் ஸ்பிரிட் இஸ் ஸ்பிரிச்சுவல். நீ எந்த செயலை வேணா செஞ்சுக்கோ, ஆனால் அந்த செயல் முடிந்த பிறகு நீ ஆனந்த நிலைப்படுறியா, சந்தோஷப்படுறியா, தென் ஸ்பிரிச்சுவல். ஆனால் இன்றைக்கு நம்ம மக்களோட தொகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வாட்டி என்ன நடக்கும்னா, நான் நார்மல் ட்ரெஸ்ஸில் இருப்பேன், கோட் சூட் போட்டுட்டு இருப்பேன். வந்த உடனே ரூம்குள்ளே வந்தோடனே என்ன ஆகும் கேட்பேன். நான் என்னை பார்த்தா ஸ்பிரிச்சுவல் மாதிரியே தெரியுதுன்னு கேட்பேன். இல்லை டாக்டர் இருக்கும். ஆனால் அதே வந்து ஒரு புலித்தோல்களை உட்காந்து ஒரு தலப்பா போட்டுட்டு கமெண்டில் வச்சுட்டு உட்காந்துருந்தேன்னு வச்சுக்கோங்க. எல்லாம் என்ன நினைப்பாங்க, ஐயோ தெரிய ஆன்மீகவாதி இருக்கணும். கரெக்டுங்களா? ஆனால் உண்மையான ஆன்மீகவாதி யார் என்றால் எந்த ஒரு மனிதனுடைய காந்த அலைகள் 10க்கு மேலே இருக்கிறான் அவன் தான் ஆன்மீகவாதி. ஆன்மீகத்தை பற்றி பேசுறது கூட. அப்போ ஆன்மீகம் என்றால் என்ன? தன்னைத்தான் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு சந்தோஷப்படுத்திக்கணும். நீங்கள் எந்த வேணா செய்யலை ஒரு சேரில் சும்மா உட்காந்தாலும் சந்தோஷமா செய்ய உட்காருங்க, பிரச்சனை இல்லையா? அப்போ அந்த ஸ்பிரிச்சுவலுக்கு என்ன நடக்குதுன்னா, இது வந்து ரிச்சுவல் டு அப்லிஃப்ட் யுவர் ஸ்பிரிட்னு சொல்லிட்டாங்கன்னா, இப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம இந்து மக்கள் நம்ம என்ன பண்ணோம், இப்போ 10 கேசிங்க இருக்கு அப்படியே வண்டியில் நம்ம போகிறோம், லெந்து நினைச்சு போகிறோம்னு வச்சுக்கோங்க. என்ன நடக்கும்? அப்படியே வெளியே போகிற சொல்ல நம்ம எல்லாருமே அப்படியே ஒரு வணக்கம் போட்டு விட்டு தான் போவோம். அப்போ அது உங்களுடைய ரிச்சுவல். அது இதே ரிச்சுவல் ஒரு ஜீசஸுடைய சிலை அங்கே இருந்ததுனால என்ன நடக்கும், அவங்க வந்து இப்படி போட்டு போவாங்க. அப்போ என்ன நடக்குது? ஒரு மனிதனும் அவங்களுக்கு ஒரு ரிச்சுவல் வச்சிருக்காங்க. அந்த ரிச்சுவல் நீ சந்தோஷப்படுறியா இல்லைன்றது உன்னுடைய நிலையை. சரி, இப்போ இந்த நிலையில பார்த்தீங்கன்னா நம்ம சர்வசாதாரண மக்களாகிய நாம் ஹிந்து என்ற மதத்தில் நம்ம இருக்க சொல்ல என்ன நடக்குதுன்னா, நான் ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு கேள்வி கேட்பேன். ஐயோ உங்களோட குழந்தையோட பர்த்டேக்கு நீங்கள் என்ன செய்வீங்கன்னு கேட்பேன். ஃபர்ஸ்ட் இயர் பர்த்டே, குழந்தைக்கு 1 வயசு, பர்த்டேக்கு என்ன செய்வீங்கன்னு கேட்டோடனே குழந்தை அவங்க என்ன சொல்லுவாங்க, டாக்டர் நாங்கள் கேட்க வேண்டுவோம். ஐயா, நம்மளுடைய ராமாயணம் மகாபாரதம் வேதம் எங்கேயாவது பர்த்டேக்கு கேட்க வேண்டும் நிலை இருக்குது காட்சியை பார்த்துக்கலாம். இல்லாத ஒரு நிலை நீ ஏன் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா, நம்ம நீ இந்து மதம் ஏன் சொல்லிக்கிற? இட் இஸ் சம்திங் டு டு வித் சம் அதர் பர்சன், ரைட்? அண்ட் வை ஆர் யூ ஃபாலோயிங் தட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கே என்ன வருதுன்னா, வெள்ளக்காரன் என்ன பண்ணான்னா பர்த்டேன்ற ஒரு சூழ்நிலைக்கு கேக் என்ற வெட்டும் செரமனியை கிரியேட் பண்ணுவாங்க. இஸ் டூயிங் ரிச்சுவல், ரைட்? ஓகே, அப்போ இந்த ரிச்சுவலில் என்ன ஒரு நடக்குது பாருங்க. எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் சுச்சுவேஷன் பாருங்க. நான் வந்து மதம் சார்ந்ததையும் சொல்லிட்டேன், இப்போ
மதம் அல்லாத ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறவங்க. இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னீங்கன்னா, ஐயா அவர்கள் வீட்டில் வந்து பர்த்டே செலிப்ரேஷன் ஓடிட்டு இருப்போம். ஃபர்ஸ்ட் இயர் செலிப்ரேஷன், பர்த்டே கேக் வெட்டியாச்சு. ஐயாவுடைய பக்கத்து வீட்டில் நான் இருக்கிற குடியிருக்கிறேன். அப்போ அவர் என்னென்னு கூப்பிட்டுருப்பாரு, டாக்டர் வந்திருந்தா என் பர்த்டே குழந்தைக்கு ஓகே. அப்போ அவர் வீட்டில் போகிறேன். அப்போ இந்த ஐயா என்ன பண்ணுறாருன்னா, அவர் வீட்டில் வந்து என் வீடு பார்க்கணும்னா வீடு கூட்டி இருக்கு, நான் தான் இங்கே இருக்கிறேன். அப்போ இந்த ஐயா வீட்டில் வந்து கருவு தட்டி என்ன சொல்றாரு, இந்த மாதிரி டாக்டர் பிரபு இருக்காரான்னு கேட்குறாரு. அப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, என்ன சொல்லுவாரு நார்மலா, டாக்டர் பிரபு உள்ள இருக்கிறாரு, ஒன்று கேக்கெல்லாம் வெட்டி சாப்பிட்டு இருப்பாரு, அவர் உள்ள இருக்கிறாரு. தெரியாத ஒரு மனிதனை கூட என்ன செய்யறாங்கன்னு சொன்னீங்கன்னா, ஐயா வாங்க உள்ளன்னு சொல்லுவாங்க. வாங்க உள்ளன்னு சொல்ல உடனே என்ன பண்ணுவாங்க, ரெண்டாவது என்ன சொல்லுவாங்க, கேக் ஒரு பீஸை கொடுத்துட்டு அடுத்து ஐயா உணவு அறந்துட்டு போகும்போன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த நிலையில நீங்க பாருங்க எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் கனெக்ஷன் இருக்குன்னா, எந்த ஒரு மனிதன் தான் சந்தோஷமாக நிலையில இருக்காமோ அவன் உள்ள தான் தெய்வீக நிலை உருவாகும். அன்கண்டிஷனல். என்ன அன்கண்டிஷனல்? உள்ள கூப்பிட்டு அவர் வந்து சார் நீங்க சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு போச்சுட்டு ஒரு 10 வெள்ளி வச்சுட்டு போங்க சார்ன்னு சொல்லுவாங்க? சான்ஸே இல்லை. அன்கண்டிஷனல் லவ் வந்துச்சு பார்த்தீங்களா? அப்போ கடவுள் கூட என்ன சொல்றாருன்னா, மனிதனாகிய நீ முதல் முறையில நீ சந்தோஷமா இருப்பா, நீ என்னை பத்தி பேசாத, என்னை பத்தி யோசிக்காத, ஃபர்ஸ்ட் நீ சந்தோஷமா இரு. உன்னை நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் 18ல் அனுப்பிச்சு கொடுத்தேன். ஆனால் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, 7, 2, 1 லோவர் டிகிரியில் உட்காந்து நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ அதை நம்ம மாற்றணும். மாற்றி என்ன செய்யணும், ஒரு மனிதனும் 10க்கு மேலே இருந்தீங்கன்னா இதில் வந்து 100% நீங்கள் சந்தோஷமா இருக்கீங்க. இது ப்ரூஃப் என்கிட்ட நிறைய வச்சிருக்கிறேன், 1 இல்லை 2 இல்லை. அப்போ ஸ்பிரிச்சுவல் அர்த்தம் புரிஞ்சுதுங்களா? என்றைக்கு நீங்கள் சந்தோஷமா இருக்கிறீங்களோ அடுத்த கட்டத்தில் நீங்கள் கடவுளை பார்க்க முடியும். யாரோ ஒரு மனிதன் வாழ்க்கையில் வந்து பிரச்சனை கஷ்டங்கள் சொல்லி நொந்து நூலா இருக்கிறாங்க, அவங்க கடவுளை பார்க்குற சரித்திரமும் இல்லை, பார்க்கவும் முடியாது, சான்ஸே இல்லை. ஸோ கடவுளை பார்க்கணும்னா தயவுசெய்து ஃபர்ஸ்ட் சந்தோஷமா இருக்கும். முடியும்? ஏன் முடியாது? இருக்கும். நீங்க செய்யும் செயல்கள் என்ன, உங்க பேங்க்ல ஒரு 10 வெளியே வச்சிருக்கீங்க, சந்தோஷமா இருப்பா, அதுல என்ன பெரிய விஷயம்? நோ ப்ராப்ளம். இன்றைக்கு உள்ளதான் அதோடைய அனுகிரகம், எடுத்துக்கோங்க. அது லைஃப் ரொம்ப ஈஸியா போகும். அப்போ எது உன்னிடம் இன்றைக்கு இருக்குதோ அதுக்கு நீ நன்றி சொன்னால், எது உன்னிடம் இல்லையோ அது தானாகவே கடவுள் கொடுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அப்ப இருக்கிறதுக்கு நன்றி சொல்லலாமா? அப்ப இருக்கிறதுக்கு நன்றி சொல்லணும்னா நம்ம என்ன பண்ணோம்? கணவன்மார்கள் மனைவிமார்கள் 2 பேருக்கும் நம்ம நன்றி சொல்லிக்கணுமா இல்லையா? ஆனா எத்தனை பேர் வீட்டில் நடக்குது? இதை போய் கட்டிக்கணும் பாரு, வேற யாராவது கட்டினா என்ன எப்படி இருந்திருப்பேன்? அது எப்போ சொல்லுவாங்க? 20 வருஷம் அப்புறமா சொல்லுவாங்க. இதை பெற்றுக் கொடுக்கணும், நான் இதை பெற்றுக் கொடுக்கலாம். இப்படி வார்த்தைகள் வந்து நம்ம வந்து தவற பவிக்கிறதுனால தான் நம்ம வாழ்க்கையில் என்ன ஆச்சுன்னா எல்லாமே நம்மளே கையை கட்டி நம்மளே கட்டிட்டு இருக்குது. ஆக்சுவலி யாருமே உங்களை கட்டவில்லை, நீங்க தான் கட்டிக்கிறீங்க. ஸோ நீங்கள் அதை ரிலீஸ் பண்ணணும். என்ன ரிலீஸ் பண்ணணும்? 10 மேலே வந்துருங்க வைப்ரேஷன், உங்களுடைய லைஃப் அழகாக போயிடும். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் வந்து 7.5, 5 கீழே இருக்குன்னா லோ வைப்ரேஷன், 2 கீழே இருக்குன்னா வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல். யார் ஒரு மனிதன் 2 வைப்ரேஷன் வச்சுருக்காங்க வெரி ஹைலி ஸ்ட்ரெஸ் இண்டிவிஜுவல் அவங்கெல்லாம். ஆனால் அது கீழே ஒரு 8 மார்க் போட்டுருக்க பார்த்துக்கிட்டீங்களா? இதுதான் அவுட்டு நம்ம ஃபெயில். எண்ணத்துல ஃபெயில், மனித ரூபத்தில் ஃபெயில். நம்மலாம் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த இன்டு மார்க் என்னன்னு கேட்டீங்கன்னா வைப்ரேஷன் 0 கீழே நம்பர்ஸ் எதுவும் இல்லை பாருங்களேன். அப்போ அந்த 0 இன்டு மார்க் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய ஆராய்ச்சியில் என்ன நடக்குது, இதெல்லாம் ஒரு தற்செயல், எனக்கும் தெரியாது இதை பற்றி என்ன தற்செயலாக நடந்ததுன்னா அப்படியே ப்ராசஸ் ஆகிட சில ஒரு 10 மனிதர்களுக்கு அது நடந்தது. நேற்று கூட வீட்டில் வந்து ஒரு குழந்தை வந்து என்ன சொன்னாங்க, டாக்டர் எங்கள் ஹாஸ்டலில் வந்து ஒரு இது இன்னும் வந்து கூட்டெல்லாம் கட்டு ஓப்பன் பண்ணிட்டு, இது என்ன இது ஏதாவது இருக்கா நீங்கள் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க டாக்டர். ஆக்சுவலி நான் இந்த விஷயத்த பார்க்கறது இல்லை, இருந்தாலும் அந்த ஸ்டூடெண்ட் ஒரு நிலையில் நான் என்ன செஞ்சேன்னா சரி நான் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நம்புறீங்களோ இல்லையோ நேற்று நடந்த சம்பவம் அந்த ரோடை போடுறோம் அப்படியே கிராஸ் ஆகிடுச்சு. ஆனால் அந்த குழந்தை இங்கே இருக்க ஹாஸ்டல் வந்து கொலை சொல்லிட்டு. அப்போ அது உண்மையான ஒரு ஆவி அந்த இடத்துல இருக்குன்ற ஆர்வம். ஸோ இந்த இது கிராஸ் ஆச்சுன்னு சொன்னாலே வந்து என்னுடைய டிக்ஷனரியில் என்னுடைய ஆராய்ச்சியில் வந்து ஆவிகள் இருக்கு. அப்போ ஒரு மனிதனுக்கு கிராஸ் ஆயிடுச்சுன்னா உடம்புல ஆவி இருக்கு, அவ்வளோதான். ஒரு வீட்டில் கிராஸ் ஆச்சுன்னா அவங்க வீட்டில் ஆவி இருக்குன்னா, அப்போ அந்த ஆவிகள் இருக்குன்னு சொன்னீங்கன்னா நம்ம நிறைய இந்த ஆவிகள் அப்படின்ற ஆவிகள் உலகம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? அப்போ இதில் வந்து நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கணும், கெட்ட ஆவி ஈவில் ஸ்பிரிட்னு சொல்லுவோம். அப்படி உண்மையாக இருக்குங்களா? என்ன கேட்டீங்கன்னா இல்லை. ஏன் கேட்டீங்கன்னா எந்த ஒரு ஸ்பிரிட்டும் வந்து உங்களை கண் எடுத்து ஷூட் பண்ணாது, கத்தி எடுத்து போட மாட்டாங்க எந்த ஸ்பிரிட்டும். ஆனால் மனிதனாகிய நாம் இதெல்லாம் செய்யணும். நம்ம இந்த உயிர் வச்சு இந்த உடம்பை வச்சுட்டு இருக்குது, இந்த ஸ்பிரிட்டோட டெட்லி ஸ்பிரிட் எங்கேயாவது உலகத்தில் பார்த்துருக்கீங்க? சான்ஸே இல்லை. அப்போ நம்ம அதுலேயும் என்ன காரணம்? மனநிலை, நம்மளுடைய மைண்ட். அதை நம்ம சரியாக வச்சோம்னா நம்ம தவறான எண்ணங்களுடைய எந்த செயலும் செய்ய மாட்டோம். இதை வந்து குழந்தைகள் மூலிமா நீங்கள் பார்த்துருக்கீங்க. அப்போ அந்த காந்தலைகள் சரியாக இருந்தால் மட்டும்தான் அந்த நிலைக்கு நம்ம இருக்க முடியும். ஸோ நான் வந்து எல்லாருமே 10க்கு மேலே வந்துருக்கோம். தயவுசெய்து தெய்வீக நிலை, ஆன்மீக நிலை எல்லாமே உங்களுக்கு அங்கே தான் வரணும்.
ஸோ 10க்கு மேலே வர வேண்டியது உங்களுடைய கடமை. ஸோ எல்லாருமே அந்த நிலைக்கு வருவீங்கன்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மனிதனுடைய காந்த அலைகளை 5 கீழே இருக்கும் அவங்க எல்லாருமே மெட்டீரியலிஸ்டிக், அதாவது இந்த உலக வாழ்க்கையில என்னென்ன தேவைகளோ அதில் தான் அவங்க ஈடுபட்டிருப்பாங்க. ஒரு காரணம் கல்யாணம் பண்ணணும், படிக்கணும், இப்படி தான் ஓடிட்டு இருப்பாங்க. அவங்க 5 கீழே இருப்பாங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஓட்டிட்டு வர வண்டி Mercedes Benz வைப்ரேஷன் 5 இருப்பாங்க. என்ன சொல்லுவீங்க? அப்போ நான் என்ன சொல்ல வரேன், ஐயா நீங்கள் வண்டி வேணா Mercedes ஓட்டணும், பிரச்சனையே இல்லை. ஆனால் இங்கே உள்ள இருக்குது இல்லையா, அதை Mercedes வச்சுக்கிட்டோம். அதை Mercedes வச்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில் உங்களுக்கு எந்த தடுக்கலும் வராது. இதுக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சக்ஸஸ் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் சொல்கிறாரு. சக்ஸஸ்ன்னு நம்ம நார்மலாக என்ன நினைப்போம், ஒரு வண்டி வாங்கிக்கிறோம், ஒரு வீடு வாங்கிக்கிறோம், ஒரு இது. அப்போ ஒரு 80 வயசு மனிதனை போய் சார் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு வாங்க. அப்போ இது என்ன நடக்குதுன்னா நம்ம மெட்டீரியலிஸ்டிக் வாழ்க்கையில் வந்து சக்ஸஸ் என்ற வார்த்தையை வந்து பொருள் ரீதியாக தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இந்த ஆன்மீக இதில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்றைக்கு நீங்களும் அந்த கடவுளும் ஒன்றாக சேர்றீங்களோ 1+1 = 1 சொல்கிறாரு. when you merge with yourself to God, it is success. உண்மை தானே? என்றைக்கு நம்ம இறைவனடி பார்த்துள்ள சரணடைஞ்சு அவருடைய நிழலில் நம்ம வாழ ஆரம்பிக்கிறோமோ உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருதா? சான்ஸே இல்லை. நீங்கள் நினைக்கணும் அது நடக்கும், அதுதான் உண்மை. ஏன்னு கேட்டீங்கன்னா கடவுளுடைய குழந்தைகளாகிய நாம் நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே அவர் பூர்ணம் செய்யறதுக்கு அவர் ரெடியாக இருக்கிறாங்க, நம்ம தான் ரெடியாக இல்லை. தட்ஸ் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, நீங்கள் ரிசீவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா அவர் கொடுக்குறதுக்கும் ரெடியாக இருக்கார். ஸோ இந்த நிலையில் வந்து என்ன சொன்னீங்கன்னா எல்லாருமே தயவுசெய்து இந்த 10 பேரை வந்துட்டீங்கன்னா என்ன நடக்கும்? உங்களுக்கு என்ன வேணும்? Mercedes வேணுமா, Porsche வேணுமா, Lamborghini வேணுமா, பெரிய பில்டிங், நோ ப்ராப்ளம், கடவுளை கொடுக்க ரெடியாக இருப்பார். ஆனால் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் மேலே ஓடி வரும். சரி, இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லைடு உங்களுக்கு காமிக்கிறது நம்ம போகருடைய சித்தருடைய காந்த அலையில் நேற்று நைட்டு தான் செக் பண்ணிட்டு நான் என்ன போட்டு தானே ஆகணும். இன்னைக்கு அந்த சித்தர்களை பற்றி பேசுறது பார்த்தீங்களா, என்ன வைப்ரேஷன்ல இருக்குது, வெறும் போட்டோ தான், வேற எதுவும் இல்லைக்கா. போகர் என்ற ஒரு நிலையை வந்து நான் அழகாக 18 இன்ச்சஸ். அப்போ அவங்க எந்த நிலையில இருக்காங்க பார்த்தீங்களா? அப்போ தெய்வீக நிலையில இருக்காங்க இல்லைங்களா? நீங்கள் அவங்க கூட்டம் வருவாங்களா இல்லையா? டெஃபினட்டாக வருவாங்க. 1000 மனிதர்கள் இந்த சித்தர்களை கூப்பிட்ட உடனே வாழ்ந்து அவங்க ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம மனிதர்கள் என்ன பண்ணிட்டோம்னா கல்லுகளை போய் வேண்டிக்கிட்டு கல்லுகளை இருக்கிற சாமியை வேண்டிக்கிட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், முட்டாள்தனமான சூழ்நிலையில வாழ்ந்துட்டு. அதுதான் சித்த நெறிகள் வந்து ஒரு அருமையான நெறி. சித்தர்களுடைய நெறியை நம்ம கொஞ்சமாவது கடைபிடிச்சோம்னா வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையலாம். அகஸ்தியர் பார்த்தீங்களா 18, இவங்கெல்லாம் எப்படி 300 வருஷம் 400 வருஷம் 5 யுகம் 4 யுகம் எப்படி எல்லாம் வாழ்ந்தாங்க? வாழ முடிந்த ஒரே ஒரு காரணம் அவங்களோட காந்த அலைகள் எல்லாமே 18 18 18 18 18 ஃபுல் சர்க்கிள் அவங்கதான். நம்ம அந்த நிலையிலேயே நம்மளும் வாழக்கூடாது. குழந்தைய பிரபஞ்சம் அப்படி தானே போகணும், ஏன் வாழக்கூடாது? தயவுசெய்து வந்திருக்கோம் முடியும். சரி, அடுத்து நம்ம இந்து மத சமயத்தில் நம்ம என்னென்ன செஞ்சுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே காந்த அலைகள் சம்பந்தப்பட்ட நிலையில தான் இருக்கு பாருங்க. அங்கே மேலே ஸ்ரீ பாபாவுடைய வருது, அதுக்கப்புறம் விநாயகர், இந்த வள்ளலாருடைய, இந்த சத்யசாயி. ஓகே, இங்கே நீங்கள் வந்து ஒரு கால் யாராவது ஐயா நீங்கள் இந்து மதத்தில் நீங்கள் என்ன தேங்காய் வைக்கிறீங்க, அந்த பக்கம் சுற்றி ஒரு மாங்காய் வைக்கிறீங்க, கீழே அரிசி வைக்கிறீங்க, இதெல்லாம் என்ன ப்ரொசீஜர் வேடிக்கையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா ஹலோ, அங்கே பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது? காந்த அலைகள் வந்து நம்ம பூஜை செய்யும் முன் வந்து 4 இன்ச்சஸில் தான் இருக்குது. பூஜை செய்யும் முன், பூஜை செஞ்ச பிறகு வந்து 10 இன்ச்சுக்கிட்ட வந்துருச்சு. அப்போ அந்த பூஜை செய்த பிறகு என்ன நடந்தது? காந்த அலைகளை ஏற்றிருக்கிறோம். அப்போ நான் என்ன சொல்லுவேன், நான் வேற மருந்து யாராவது கேட்டாங்கன்னா அதோ நாங்கள் காந்த அலையை தான் நம்ம ஏற்றிட்டு இருக்கிறோம். நீங்கள் அதை செய்யணும் ரிச்சுவல். We are doing a ritual, but we are making our energy feels high and we are happy. What's your problem? கரெக்டு தானுங்க? அப்போ இங்கே வந்து ப்ரூஃப் வச்சிருக்கிறாங்க. நம்ம பூஜை புரஸ்காரங்கள் நாம் செய்யும் ஒன்று இதை விளக்கேற்றி வச்சிருக்கிறோம். இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு அற்புதமான காந்த அலைகளை ஏற்றுறதுக்கான ஒரே ஒரு சூழ்நிலை தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் இந்த பெருமைக்குரிய ஒரு நிலை என்னன்னு கேட்டிங்கன்னா இந்து என்ற ஒரு மதத்தில் மட்டும்தான் வந்து 1000 கணக்கில் கோடிக்கணக்கான வழிகள் அந்த காந்த அலைகளை ஏற்றிக்கக்கூடிய சக்தி வந்து இந்து மதத்தில் மட்டும்தான். இதை அடிச்சிருக்கான்னு நான் சொல்லுவேன். மல்டிபிள் வேஸ் நோ சான்ஸ். இதுல மட்டும்தான் நீங்க எந்த பாதையில நீங்க போக போறீங்கிறது உங்களுடைய விருப்பம், உங்களுடைய இஷ்டம். ஆனா காந்த அலைகளை ஏற்றிக்கணும். சரி, கீழே நீங்க அப்படியே நீங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மயிலிறகு பார்த்தீங்களா எப்படி இருக்கு? வாய்ப்பு மினிமம் 10 மேல இருக்கு மயிலிறகு. நம்ம மனிதர்கள் பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு இன்டெலிஜென்ட். இந்து மதத்துல காவடி எடுக்கணும்னா மயிலிறகு தான் வச்சாங்க. காக்கா இருந்து முடிவே இருந்து பிடிக்கவில்லை. ஏன்? காந்த அலைகள் பார்த்தீங்களா எப்படி இருக்கு?
அதோடைய இது வந்து பார்த்தீங்கன்னா காந்தாலைகள் வெரி ஹை, ஃபெதர் வெயிட் லைட்டாக இருக்கும். அப்போ உங்களுக்கு காவடி எடுக்கணும்னா ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் வந்து அறிவித்திருக்க செஞ்ச ஒரு அந்த காலத்தில் ஒரு நல்ல விஷயங்கள். அப்போ இந்த காவடி ஒரு மனிதன் எடுத்தால் என்ன நடக்குது பார்த்தீங்களா, அந்த காவடி எடுத்த உடனே அதில் இருக்கும் காந்த அலைகள் வந்து அந்த மனிதனுடைய காந்த அலைகள் மர்ஜ் ஆகிடும். ரெண்டாவது வந்து இந்த பிரபஞ்ச சக்தியில் இருக்கும் காந்த அலைகளை இழுக்கும் சக்தி அந்த நேச்சுரலாகவே அந்த இறகுகளுக்கு இருக்கு. இதை தான் நம்ம பால் குடம் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். எதுக்கு? அந்த காந்த அலைகளை உள்ள இழுக்கிறதுக்கு தான் இத்தனை விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பாருங்க, திருப்பதியில் பிரசாதம் சொல்லி சின்ன உருவம் தான், அது அவ்வளோதான் இருக்குது. அதோடைய வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா 10க்கு மேலே இருக்குது. எப்படி அது? திருப்பதி பிரசாதம் எடுத்துக்கணும், தீர்த்தம் எடுத்துக்கணும், எது வேணால் எடுத்துக்கணும். கோயிலேருந்து நீங்கள் எடுத்துட்டு வந்தீங்கன்னா காந்த அலைகள் அதிகமாக இருக்கும். அதுதான் நம்மளுடைய காந்த அலைகள். ஸோ பூக்கள், பெண்கள் பார்த்தீங்கன்னா பூக்கள் அந்த காலத்தில் வந்து எல்லாரும் பெண்கள் கொண்டு வச்சுக்கோங்க இல்லையா? ஆனால் இன்னைக்கு நம்ம எத்தனை பேருக்கு பார்க்குறாங்க? ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க. இது எதுக்கு அந்த காலத்தில் அதை செஞ்சாங்கன்னு சொன்னீங்க. பூ தலையில் வச்ச உடனே உங்களுடைய இந்த சஹஸ்ர சக்கரான்னு ஒன்று இருக்குல்ல, அதோடைய காந்த அலைகள் தெய்வீகத்திட்ட கனெக்ஷன் எடுக்கணும்னா பூ வச்ச உடனே அது வந்து நேச்சுரலாகவே அதோடைய காந்த அலைகளை அதிகமாக படுத்தி அந்த எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ அதை இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும்? அவங்களுடைய ஞான நிலை ஆழமாக இருக்கணும். அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. தெளிவாக இருக்குங்க. அப்போ எந்த ஒரு மனிதன் தெளிவாக இருக்கணும்ன்றது தான் நம்ம மதத்தில் வந்து நீங்கள் வேணா பாருங்க, கல்யாணத்துக்கு பூ போட்டுக்கிறோமா இல்லையா? மாலையை போட்டுக்கிறோம். ஆனால் அதே ஒரு இறந்த மனிதனுக்கும் மாலையை போடுறீங்க. எதுக்கு போடுறீங்க? இறப்புங்கிறது ஒரு வேறு விஷயம் தானே. ஏன் இறப்புக்கு மாலை போடுறீங்க? அங்கே பார்த்தீங்கன்னா இறந்த பிறகு மனிதனுடைய காந்த அலைகள் 0%, அது 0 ஆகிடும். அதே மாதிரி பார்த்துக்கங்க. அப்போ அந்த மனிதன் அந்த 0 வைப்ரேஷன் நீங்கள் போய் கிட்ட நின்னீங்கன்னா நீங்களும் அப்படியே கீழப்படுது. அதனால என்ன பண்ணிட்டோம்னா மாலைகள் போட்ட உடனே அந்த அந்த பிணம் என்பது அழகாக அந்த வைப்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணிடுவோம். அட்லீஸ்ட் உங்களால் உங்கள் மனசுக்கு ஒரு சாந்தி, அப்பா வந்தாரு எல்லாம் முடிச்சுட்டாரு, டிக்கெட் புக் அடிச்சு கலந்துட்டாரு, ஓகே, அட்லீஸ்ட் அந்த தெளிவு நிலையில் நம்மளால வாழ முடியும். இதே போல பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ மதத்திலையும் அதே மாதிரி தான். நீங்கள் எதை வேணா எடுத்துக்கணும். ஓகே, இங்கே நீங்கள் இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் கண்ணோட்டமாக பாருங்க. நம்பர் 1, நீங்கள் ஒரு ஜீசஸுடைய சிலுவை இருக்குது, இங்கே கீழே ஒரு ஜீசஸுடைய சிலுவை இருக்குது. ரெண்டுமே சிலுவை தான். ஆனால் மேலே இருக்கிற சிலுவையுடைய வைப்ரேஷன் காந்த அலைகள் 4 இன்ச்சு தான் இருக்குது, கீழே இருக்கிறது 16 இருக்குது. எதுக்காக இந்த வித்தியாசம் பார்த்தீங்கன்னா என்ன நினைக்கிறீங்க? ரெண்டுமே ஜீசஸுடைய சிலுவை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் வித்தியாசம் காந்த அலைகள் வித்தியாசம். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்பர் 1, நம்ம சுத்த தமிழ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ எதுவா இருக்கிறியோ உன்னை சுற்றி இருக்கும் செயல்களும் அதுவா மாறிடுது அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? அப்போ 4 இன்ச்சு இருக்கிற ஒரு மனிதன் அவர் வந்து ஒரு காரியம் பண்ணி அவர் செய்யறாருன்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும்? அவர் செய்யும் பொருள்கள் எல்லாம் அந்த 4 இன்ச்சு தான் வரும். அதே நீங்க 18 இன்ச்சு இதை செஞ்சிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவும் 18 இன்ச்சு ஆகும். இதை வந்து நான் நேற்று ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காமிச்சேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, வீட்டுக்கு ஒரு அன்பர் வந்திருந்தாரு, அவர்கிட்ட அவருடைய வைப்ரேஷன் 0. நான் சொன்னேன் உங்கள்ட்ட 50 ரிங்கெட் நோட்டு கொடுப்போம்னு சொன்னேன். 50 ரிங்கெட் நோட்டை கொடுத்தா வைப்ரேஷன் செக் பண்ண 0. நான் என்ன பண்ணேன், என்னுடைய பர்சனல் எடுத்து என்னுடைய 50 ரிங்கெட் எடுத்து மேலே வச்சு நான் செக் பண்ணேன். என்னுடைய வந்து 17 இன்ச்சஸ் காமிக்கிறேன். அவன் கேட்டேன், என்ன பார்த்து எந்தோ 50 ரிங்கெட் எந்தோ 50 ரிங்கெட், எப்படி இது வித்தியாசம் பார்த்தீங்களா? அப்போ நீ எதுவாக இருக்கிறியோ அதுவாக தான் இருக்கும். உன்னுடைய செயல், உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமே அதுவாக இருக்கும். அப்போ அதையே நம்ம மாற்றிக்க கூடாது. 10 மேலே வந்துருக்கோம், வெரி ஈஸி, நோ ப்ராப்ளம். இஸ்லாம் என்ற மதங்களையும் இதே தான் ஓடிட்டு இருக்கு. ஒன்றும் வித்தியாசமான இல்லை, அங்கேயும் பார்த்தா இந்த அல்குரான் புக்குடைய வைப்ரேஷன் 18, அதே கீழே இருக்கிற அல்குரான் புக்குடைய வைப்ரேஷன் 10 தான் இருக்குது. என்ன? அந்த எழுதிய மனிதன் அவங்களுடைய எண்ணம் அலைகள் 10ல் இருந்தால் அது வைப்ரேஷன் அவ்வளோதான் வரும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தர்மம் தமிழ்லேருந்து நம்ம செய்யும் எல்லாமே வந்து காந்த அலைகளை ரிலேட்டடாக தான் இருக்குது, அது சம்மந்தமாக தான் இருக்குது எல்லாமே. பௌத்த மதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு மகான் வந்து ஆக்சுவலி ஹன்யா என்ற இதில் தாய்லாண்டில் சவுத் தாய்லாண்டில் வந்து ஹன்யா என்ற ஊரில் அவருடைய பாடி உள்ள வச்சிருக்கிறாங்க. 12 வருடம் ஆயிடுச்சு அவர் காலம் சமாதி அடைஞ்சு. இது வரைக்கும் அவருடைய பாடி வந்து அப்படியே இருக்குங்க, முடி வளர்ந்து. இதை நம்ம இந்தியர்கள் நிறைய போய் அங்கே மண்டி பொங்கல்னு சொல்லுவாங்க, அதை போய் செஞ்சுட்டு வராங்க. இந்த இதுக்கிட்ட தான் எப்படி அவருடைய வைப்ரேஷன் 17 இன்ச்சஸ், இறந்த பிணத்துக்கு 17 இன்ச்சஸ் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இந்த யூத் 17 இருக்குது. அவங்க உயிரோட பட்சத்தில் எப்படி இருந்திருக்கணும், எந்த ஒரு நிலையில் ஆனால் எந்த ஒரு நிலையில் இருந்திருக்கணும், அவர் வாழ்ந்துருக்கணும். இறந்த பிறகும் ஒரு பிணம் அந்த நிலை. அப்போ நம்மளும் அதே மாதிரி ஆகிடலாமா? முடியும். சரி, பிளான்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே அதுதானே. துளசி எதுக்காக நம்ம மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா துளசி செடியை வச்சு வீட்டுக்கு முன்னாடி இது பண்ணுவாங்க. நீங்கள் வாஸ்துவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை இல்லை என்றால் துளசி செடியை வீட்டுக்கு முன்னாடி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 வருஷத்தில் குழந்தை ஆகிடும் ஒரு ஐதீகம், ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன நடக்குதுங்க, அந்த துளசி செடியில் வந்து காந்த அலைகள் நல்லா இருக்கும். இது
இதை நம்ம மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ரிச்சுவலாக அந்த காலத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, வெள்ளிக்கிழமான உடனே அந்த துளசி மரத்தை வந்து சுற்றி வந்த உடனே அந்த காந்தாலைகள் அவங்க எடுத்துப்பாங்க. வெரி குட். பூஜை செஞ்ச உடனே காந்தாலைகள் ஏற்றே இல்லைங்க. இது ஒரு ரிச்சுவலை நம்ம இந்து மதத்தில் செஞ்சுட்டு இருக்கோம். இதுதான் உண்மை. இந்த காந்தாலைகளை ஏற்றிட்டு நம்மளுடைய வாழ்க்கை நிலையம் நம்ம ஏற்றிக்கிறோன்ற ஒரே ஒரு நல்ல விஷயம் தான், செய்யலாம். இதில் தப்பு எதுவும் இல்லை. சரி, அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்திய பாரம்பரியத்தில் மட்டும்தான் வாழை இலை சாப்பாடு என்பது ஒன்று இருக்குது. அது வேற என்ன பார்த்துருக்கீங்களா? வெள்ளக்காலத்தில் என்ன பார்த்துருக்கோமா? சான்ஸே இல்லை. எதுக்கு வாழை இலையுடைய காந்தாலைகள் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சஸ் இருக்குது காந்தாலைகள். அதோடைய 14. அப்போ நீங்கள் வாழை இலை சாப்பாடு சாப்பிடலாமா? ஆனால் இன்னைக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இது போட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. தயவுசெய்து ஈவன் பழுத்த இலையா இருந்தால் கூட நீங்கள் தயவுசெய்து அந்த சாப்பாட்டு இலையா எடுக்காதீங்க. புது இலை கொடுக்க சொல்லுங்கள். காஞ்சி போயிருந்தாலும் தயவுசெய்து அதில் சாப்பிடாதீங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உங்களுடைய வாழை இலை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் அதில் இருக்கிற காந்தாலைகள் என்ன நடக்கும், நீங்கள் உணவு அருந்தும் போது அதில் வர காந்தாலைகள் உங்கள் வயிற்றுக்குள்ளே போச்சுன்னா என்ன நடக்கும்னா டைஜஷன், ஜீரண சக்தி அருமையாக இருக்கும். இவ்வளோலாம் நம்ம வச்சுட்டு இன்றைக்கி சில்வர் பிளேட்டில் சாப்பிட்றோம், என்னமோ செஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் வாழை இலை சாப்பிட்றது வந்து ஊர்லெல்லாம் போனீங்கன்னா எல்லார் வீட்லையும் வாழை இலை மட்டும் கொடுப்பாங்க அந்த காலத்தில். சரி, வேப்பையில என்ன பண்ணுறோம்? வேப்பையை எதுக்காக போய்க்கிறோம்? இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா வேப்பையில வந்து அம்மாவாத்தை வந்து வேப்பையில வச்சு விட்டுருவாங்க. அதில் என்ன தன்மை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வேப்பையில என்பது அதுவும் அதோடைய காந்தாலைகள் 10க்கு மேலே இருக்குது. அப்போ நீங்கள் வேப்பையில வீட்டுக்கு முன்னாடி மாட்டலாமா இல்லைங்களா? தோரணம் போல செய்யலாம். அது வெறும் அம்மாவுக்குன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்பாக்காக இருக்க முடியாதா? அப்பாவும் கடவுள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அரச மரம், இங்கே ஒரு ரொம்ப அழகான ஒரு சூழ்நிலை இங்கே எடுத்து பாருங்க. அரச மரம் என்ற ஒரு மரம் நம் தமிழர்களுடைய இந்து மதமுடைய மரமா அது அப்படின்னு கேட்டிங்கன்னா, போதி மரம் என்கிறது வந்து புத்தர் ஞானம் பெற்ற மரம்ன்றது நம்மளுக்கு தெரியும். ஆனால் தெரியாதது என்னவென்றால் நம்முடைய சித்தர்களும் அதே ஆலமரத்தில் அவசரம் ஞானம் பெற்றவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அது புத்தருக்கு முன்னாடி. ஆனால் நம்ம மக்களுக்கு தெரியல. ஆனால் புத்தருக்கு ஆன பிறகு நம்ம என்ன பண்ணிட்டோம்னா போதி மரம்னு அது ஒரு பேரை கொடுத்து போதி மரம். சரி, போதி மரத்தில் என்ன ஒரு நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போதி மரத்தை எதுக்கு நம்ம இந்து சம்பிரதாயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்யாணத்தில் அது இல்லாமல் தாலி கட்ட மாட்டோம். எதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த போதி மரம் என்ற ஒரு மரமுடைய காந்தாலைகள் நம்பர் 1 வெரி ஹை, குட். நம்பர் 1. நம்பர் 2, ஆக்சிஜன் என்ற ஒரு நிலையை வந்து ஹையஸ்ட், அதுதான் அதிகமான ஆக்சிஜன் கொடுக்கும் ஒரு மரம். நம்பர் 2. நம்பர் 3, அதோடைய என்ன சொல்றதுன்னா நீருடி வாழ்வுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதோடைய லைஃப். புத்தர் இருந்த மரம் இன்னும் போய் புத்தகையில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கு, இன்னமும் அந்த மரம் இருக்குது. அப்போ எத்தனை வருடங்களாக அந்த மரம் இருக்குது. அப்போ நம்முடைய தாம்பத்திய வாழ்க்கையில் மக்கள் மனிதர்கள் ஆணும் பெண்ணும், அதாவது புருஷன் பொண்டாட்டின்னு சொல்கிறவங்க வந்து கணவன் மனைவி என்ற ஒரு நிலை வந்து அந்த தெய்வீக நிலையில புத்தர் போல ஞானம்னு தான் சொன்னாங்க. நான் புத்தர் மாதிரி நீ காவி ட்ரெஸ் போட்டு போக சொல்லலை. ஞானம் என்றால் என்ன? 10க்கு மேலே உங்கள் வைப்ரேஷன் வந்து உங்களோட ஞான நிலையில் இருக்கணும்ன்றது தான் அதை தெளிவுபடுத்திருக்காங்க. ஆனால் நம்ம மக்கள் அதெல்லாம் பார்க்குறாங்க. இன்னொன்று ஒரு வெரி இம்பார்ட்டன்ட், இந்த அரச மரத்துடைய தன்மைகள். நீங்கள் அரச மரத்துக்கு கீழே வேற எந்த மரத்தை வச்சாலும் வளராது. எதுக்குன்னு நினைக்கிறீங்க? சயின்டிஃபிக் என்ன? அது ஆக்சிஜன் கொடுக்குது. மரங்களுக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு தேவை. அப்போ கார்பன் டை ஆக்சைடு இருந்தால் எப்படி அது நம்ம வளர முடியாது. ஆனால் அதை விட வேற ஒரு தத்துவம் ஒன்று இருக்குது. இந்த அரச மரத்துடைய தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, அரச மரம் என்பது பிறந்திருக்கிறது, கொடுக்கத்தான் பிறந்திருக்குது, அது எடுக்க பிறக்கவில்லை. அப்போ மனிதர்களாகிய நாம் நம்ம அந்த மரத்தை வச்சு நம்ம அது சாட்சியாக தாடி கட்டணும்னு சொன்னீங்கன்னா, புருஷனாகிய நீ செய்யும் வேலையை நீ செஞ்சு போயிட்டே இரு. அவங்க ஒய்ஃப் செய்கிறாங்க இல்லை, அது உங்களுக்கு அது கொடுக்க சம்மந்தம் இல்லை. நீ கொடுக்கதான் பிறந்திருக்கிறாய், எடுக்க பிறக்கவில்லை அப்படின்ற ஒரு ஐதீகம் அது கீழே இருக்குது. இதை நம்ம தெரிஞ்சிருப்போமா இல்லை கேட்போமா? அவங்க நிறையா எது வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த சில விஷயங்கள் எப்படி எனக்கு வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, நான் எங்கே போய் புத்தகம் படிக்கலக்கா. நான் செய்ய வேலை என்னன்னா, என்னுடைய யூஎஸ்பி காஸ்மிக் போட்டு விட்டேன்னா அது பாட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே வந்துடும். இந்த ப்ரிப்பரேஷன் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணலை. வெறும் ஸ்லைட்ஸ் தான் நான் கேட்டு உட்காந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு இத்தனைக்கும் காலையில் 7 மணிக்கு மறுபடியும் எல்லாத்தையும் ரெடி பண்ணேன். சில விஷயங்கள் எனக்கு மனசில் பட்டு இதெல்லாம் சொல்லணும்னு சொல்லி. பூனை கொடுக்க போனால் என்ன தவறு? மிருகங்கள் பாருங்க, வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு வைப்ரேஷன் இருக்குது பூனைக்கு. அப்போ பூனை கொடுக்க போனால் நம்ம ஏன் அதை தவறாக பார்க்கலாம்? இன்ஃபேக்ட் பூனை நம்மளை திரும்பி பார்த்து சொல்ல இந்த வைப்ரேஷன் ஞாபகம் போனால் தெரிஞ்சு போகிறாங்க. அதுக்கிட்டே கோவப்படுது. ஆனால் உண்மையான நிலை வந்து பார்த்தீங்கன்னா மிருகங்கள் எல்லாமே ஒரு அருமையான காந்தாலயம் போல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். இப்போ இங்கே பாருங்க, இந்த கோப்ரா மேலே இருக்கிற நாகப்பாம்பு வந்து அதனுடைய வைப்ரேஷன் 13லேருந்து 14 இருக்குது. அதை வளர்க்குற மனிதனுடைய வைப்ரேஷன் 15 இருக்குது. அப்போ என்ன தெரியுது இதுலேருந்து? உங்களுடைய காந்தாலயத்தில் நீங்கள் மேலே இருந்தாக்கா எந்த மிருகமும் உங்களை கடிக்காது. நல்ல விஷயம் தானே? சரி, ஒரு நாய் நம்ம
10 வருஷமா வளர்க்க நாய் கடிக்குமா? கடிக்கக்கூடாது. கரெக்டுங்களா? நான் ஒரு வீட்டுக்கு போனால் ஒரு தாத்தா உட்காந்து 82 வயசு. என்ன அங்கிள் ஆச்சுன்னு கேட்டேன். அவர் சொன்னார், டாக்டர் நாய் கடிச்சிச்சு. எந்த நாய்? வெளி நாய்? இல்லை டாக்டர், எங்கள் வீட்டு நாய் தான். அப்புறம் பார்க்குறேன் கை கடிச்சிட்டு இருக்குது அந்த நாய். அந்த நாயோடைய வைப்ரேஷன் 10, தாத்தாவுடைய வைப்ரேஷன் 0. அப்போ என்ன நடக்குதா? உங்கள் காந்தாலைகள் சரியா இல்லைன்னு சொன்னீங்கன்னா அந்த நாய் கூட நீ சோறு போட்டாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அது மனநிலையில் பயம் வந்துருச்சு, நீ ஏதோ தவறு செய்யறன்னா கடிச்சிடும். இதுதான் நடக்குது. பாம்பு கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம தமிழ் படங்களை சர்வசாதாரணமாக பார்ப்பீங்க. என்ன குழந்தை மேலே அப்படியே பாம்பு வந்து அப்படியே அடியில் அடிபாட்டு போவோம். ஆனால் நம்ம போய் நின்னோடனே சுத்தணும். என்ன நடக்குது? நம்ம காந்தாலைகள் குறைவாக இருந்தால் அது வந்து என்ன செய்யும்னு சொன்னீங்கன்னா அதோட இன்டராக்ஷன் வந்து எல்லாம் காந்தாலைகள் மூலியமா தான் ரியாக்ஷன் பண்ணுவாங்க. அப்போ நீ மனசுல ஏதாவது அதை பற்றி நினைச்ச உடனே அது தெரிஞ்சிடும். நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எண்ணங்கள் போதும். ஒரு மிருகத்துக்கு நீங்க கம்யூனிகேட் பண்றதுக்கு எண்ணங்கள் கொடுத்தால் போதும், வேற எதுவும் தேவையில்லை. இதுக்கு ஒரு ப்ரூஃப் இப்போ ரீசெண்டாக நடந்த விஷயம் நான் அப்புறம் சொல்றேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா மிருகங்களுக்கும் காந்தாலைகள் நல்லா இருக்குது கடவுள் படைக்கல. அதுல இந்த குருவி கூட பார்த்துருக்கீங்களா? கூப்பனாங்குருவி வீடு கட்டுது. குருவி வீடு கட்டுதா இல்லைங்களா? 4 அறிவு கிடைச்ச குருவி என்ன செய்யுது? அந்த வீடை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக டபுள் ஸ்டோரி மாதிரி அழகாக ஹஸ்பண்டுக்கு ஒரு கூடு கட்டிட்டு ஒய்ஃபுக்கு ஒரு கூடு கட்டி கொடுத்துட்டு என்ன பண்ணுதுன்னா ஒய்ஃபுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் கட்டிடுது. எதுக்குன்னா மேலே முட்டை விட்டுச்சுன்னா அதை குஞ்சு பொறிக்கிறதுக்காக ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோரில் அது உட்காருது. ஹஸ்பண்டுக்கு செப்பரேட்டாக வீடு. ஓகேங்களா? அதோட வைப்ரேஷன் பாருங்க எப்படி இருக்கு. அந்த வீட்டுடைய வைப்ரேஷன் வந்து 10க்கு மேலே இருக்கு. என்னுடைய கேள்வி ஒன்றுதான், மனிதனாகிய நீங்கள் 6 அறிவு படைத்த மனிதர்கள் ஒரு வீடு கட்டுறீங்கன்னா வாஸ்து பார்க்குறீங்க, ஃப்ரெண்ட்ஸிங் பார்க்குறீங்க, சாமி பார்க்குறீங்க, எல்லாத்தையும் பார்த்து உங்கள் வீட்டு வைப்ரேஷன் 0 இருக்குது. என்ன காரணம்? அந்த பறவை எந்த யூனிவர்சிட்டியில் போய் சிவில் இன்ஜினியரிங் படிச்சு ஆர்கிடெக்சர் படிச்சுட்டு இந்த வீடு கட்டுச்சு? இல்லை எந்த வாஸ்து ஸ்பெஷலிஸ்ட் பார்த்துட்டு ஐயா என் வீட்டு வைப்ரேஷன் ஏற்படுது இல்லையே. அப்போ நம்ம ஏன் இந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம்? நம்ம இந்த 6 அறிவு படித்த மாதிரி வாழலையே. வாழணும், இதுதான் என்னுடைய நோக்கம், இதுதான் என்னுடைய என்ன சொல்றது, அன்போடு கேட்டுட்டு இருக்கோங்களா எல்லாரும் காந்தலைகளை நம்ம வாழ்க்கை மாறிடும். சரி, காந்தலைகளே இல்லாத நிலை அதை பாருங்களேன். அந்த காலத்துல கண்டிச்செடி தெரியாதுன்னா ஊர்ல எல்லாம் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கீங்க. குழந்தைங்கள உயிர் டிக்கெட் கொடுக்கணும்னா கள்ளிப்பால் எடுத்து பாலில் கலந்து விட்டாங்க குழந்தை டிக்கெட்டு. ஆனால் அந்த கள்ளிச்செடியோட வைப்ரேஷன் பாருங்களா 0. அப்போ எந்த ஒரு வைப்ரேஷன் 0 இருக்கோ அதோடைய தன்மைகள் என்னவா இருக்கும்? நன்மையா இருக்காது. அதே போல தான் வெங்காயம். அந்த காலத்துல இந்தியாவில் பிராமணர்கள் வந்து வெங்காயமும் கூட்டம் சாப்பிட மாட்டாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா வைப்ரேஷன் 0 இருக்குது, அவங்க சாப்பிடல. அந்த காலத்துல பாருங்க காந்தாலைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா ப்ரூவ் பண்ணல யாருமே. நான் ப்ரூவ் பண்ணிட்டு அதனால தான் அவங்க எடுக்கல. ஆனால் ஒரு டாக்டர்ன்ற முறையில் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய தன்மைகள் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வேற இருக்கு, அதை நம்ம பார்க்கலாம். அப்போ கூட நம்ம நீங்கள் காந்தாலைகள் வேலை எடுத்தீங்கன்னா வெங்காயத்தை பிடிச்ச உடனே அது வெங்காயம் ஹை எனர்ஜி ஆகிடுது. குட், வெரி குட். அப்போ அதே மாதிரி செஞ்சிடலாமா? சரி, எந்த ஒரு மனிதனுக்கு வந்து இந்த ஸ்லைடை பாருங்க. இவ வந்து மியான்மரில் இருக்கும் ஒரு லேடி, மலேசியாவில் வந்து அவருடைய குழந்தை 12 நாள், அந்த குழந்தை 12 நாள் குழந்தைய நல்லா கொலை பண்ணிட்டான். ஷி மர்டர்ட். இது கேட்கறதுக்கு எவ்வளோ ஒரு அதிர்ச்சியாக இருக்குதா இல்லைங்களா? ஒரு தாய் வந்து எந்த குழந்தையாவது கொலை செய்வது சரித்திரத்தில் பார்த்துருவோமானோ. ஆனால் இங்கே இருக்க என்ன நடந்தது அப்படின்னா நான் வைப்ரேஷன் கொஞ்சம் ப்ரூவ் பண்ணிட்டேன். என்ன க்ராஸ் ஆகிடுச்சு அந்த லேடி வைப்ரேஷன். அப்போது வேற ஒரு ஆவி உள்ள இருக்குன்னு அந்த கட்டளை செஞ்சுன்னு இருக்கு. மனிதனாகிய நாம் 0 வைப்ரேஷன் இருந்தால் வேற ஆவிகள் உள்ள வருது. அது என்ன டிக்கெட்டை போட போட்டுருந்தா வேகன்சி இருந்து வரீங்களான்னு கூப்பிட்ற மாதிரி ஆகிடுச்சு. ஆவிகள் என்ன செய்யும்? நம்ம அழகு உள்ளவங்க இறங்கிடும். அப்போ அந்த அம்மா பார்த்தீங்கன்னா அப்போ இதெல்லாம் தேவையா நம்மளுக்கு? மனிதர்களுக்கு தேவையில்லை, இதெல்லாம் வேண்டாம். நம்மளாம் கடவுளுடைய குழந்தைங்களாம் கடவுளுடைய பாதையில் நம்ம போகலாம். எத்தனை பேர் சிக்கன் சாப்பிட்றீங்க? சிக்கன் ரோஸ்ட் சிக்கன், ஃப்ரை சிக்கன் எல்லாம் அதோடைய காந்தாலைகள் பார்த்தீங்களா? கோசம் 0. யாராவது ஒருத்தர் இந்த நான் வெஜிடேரியன் சாப்பிடும்போது நம்ம இந்து சம்பிரதாயத்தில் ஃபுட் மந்திரான்னு ஒன்று இருக்கு இல்லையா? பிரம்மாண்டனம், பிரம்மாவே, பிரம்மத்மா, பிரம்மணம், பிரம்ம சமாதி அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை பேர் வந்து இந்த கோழி சாப்பிட சொல்லுவோம், ஐயா ஆத்மா சாத்தியாலேயே நான் உங்களை சாப்பிட்டு இருக்கிறேன் அப்படின்னு யாராவது ஒரு நன்றி சொல்லி சாப்பிடணுமா? சொல்லலாமா? சொல்லலாம். ஒரு கால் உங்களுக்கு சாப்பிடணுன்ற ஒரு ஆசை இருந்தால் செய்யுங்க, ஒன்றும் தப்பு என்ன பண்ணுது. ஆனால் ஒன்று கேரண்டி என்ன, உங்கள் காந்தாலையில் 15க்கு மேலே நீங்கள் வந்துட்டீங்கனாலே அந்த உணவு கூட நீங்கள் கிட்ட போக மாட்டீங்க. அதுலேருந்து வெளியே வந்துட்டீங்க ஆட்டோமேட்டிக். உங்களுக்கு அது சைவமாக வேணும். ஆனால் உண்மையான
எல்லாம் சாப்பிட்றதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கிறோம் இந்த உலகத்துலங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் இருக்கு. என்ன ப்ரூஃப்னு நினைக்கிறீங்க? ஒரு ப்ரூஃப் இருக்கு. நம்ம வந்து பிறந்திருக்கிறது சைவ உணவுக்கு தான் என்று ஆணித்தரமா சொல்ல முடியும். எஸ், 200%. என்ன அது? பல்லு. ஓகே, பல்லு ஒரு பக்கம். வேற இன்டெஸ்டைன்ஸ், குடல் எல்லாமே இது. ஓகே, வேற நீங்க ஒன்று பாருங்க, கொம்பு இருக்கும் மிருகங்கள் எல்லாமே சைவமா தான். பார்த்துருக்கீங்களா? கொம்பு இருக்கும் அனைத்து மிருகங்களும் சைவமா தான். ஓகே, நம்பர் 1. சரி, இன்னைக்கு உங்களுக்கு சயின்டிஃபிக்கா சொல்லிடுறேன். என்ன இதுன்னு கேட்டீங்கன்னா, மனிதனுக்கு அப்பெண்டிக்ஸ் ஒன்று இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? வயிறு வலின்னு மட்டும் ரைட் ஹேண்ட்ல காமிச்சிட்டீங்கன்னா முடிஞ்சது. ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா எடுத்துருவாங்க அப்படின்னா. ஏன்னு கேட்டீங்கன்னா, அது தேவையில்லாத ஒரு கருவி. அது என்ன நடக்குது? அந்த அப்பெண்டிக்ஸ் என்ற ஒரு கருவி ஒரு இவ்வளோ பெருசு தான், அது 3 இன்ச்சு தான் அதோடைய அந்த ஆர்கனை. அது வந்து 1000 வருடங்களுக்கு முன்னாடி வந்து மனிதனாகிய நாம் புல்லு சாப்பிடுவோம். புல்லு சாப்பிட்டாக்கா அந்த அப்பெண்டிக்ஸ்ல இருந்து தான் வெளியே வந்து அந்த ஜூஸ் வெளியே வந்து அந்த புல்லை கரைக்கிற ஒரு சக்தி அதுக்கிட்ட இருந்தது. ஆனால் இன்னைக்கு நம்ம அந்த அப்பெண்டிக்ஸ் என்ன ஆயிடுச்சுன்னா வேலை செய்யாமல் அப்படியே நம்ம தான் நான் வெஜிடேரியனும் அழகாக சாப்பிட ஆரம்பிச்சோன்னா அது என்ன பண்ணி செய்வோம், எனக்கு தான் வேலை இல்லை, நோ வேகன்சி போட்டு க்ளோஸ் பண்ணிடுச்சு. ஸோ அப்பெண்டிக்ஸ் ஒரு ஆர்கன் வச்சு நம்ம சொல்ல முடியும் நம்ம மனிதர்களாக இருக்கிறது வந்து சைவ உணவு தான் சாப்பிட்றதுக்கு தான் பொறுத்திருக்கோம். ஓகே, சரி. அப்படின்னு இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருடைய வைப்ரேஷன் பார்த்தீங்களா? ஒவ்வொரு இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் வேடிக்கையாக இருந்தால் எப்படி போய் ஒவ்வொரு பிடிச்சி அதுக்கு ஒரு வைப்ரேஷன் எல்லாம் செக் பண்ணிட்டாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒவ்வொருடைய வைப்ரேஷன் எப்படி செக் பண்ணாங்கன்னா, இந்தியாவில் ஒரு வீட்டுக்கு போயிருக்கப்போ அவங்க வீட்டில் அந்த ஒவ்வொரு வந்து பிடிச்சிட்டாங்க. என்ன நடந்தது, எதுக்கு நீங்கள் பிடிச்சிங்கன்னா, இல்லை டாக்டர் இதை சாவடிக்கணும். ஏன்னா 2 முறை, அதாவது 2 வருஷத்துல 2 முறை, முதல் முறை வந்து அது வீட்டுக்குள்ள வந்துட்டு வெளியே போன உடனே என்ன நடந்ததுன்னா அவங்க புருஷன் இறந்து போயிட்டாரு, அந்த அம்மாவுடைய ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்க. 2வது முறை அப்படியே வந்து வெளியே போன உடனே அவங்க மருமகள் இறந்து போயிட்டாங்க. இது எப்படி இருக்காங்க எல்லாரும், ஐயோ என்ன இது வர்றது டிக்கெட் கொடுத்துட்டு வருது. சரி, 3வது முறை வந்தவங்க பிடிச்சிட்டாங்க. இப்போ இங்கே என்னுடைய கேள்வி என்னன்னா, 6 அடி படிச்ச மட்டும் ஒரு ஒவ்வால வந்து ப்ளேம் பண்ணுறோம்னா அது வந்து தான் இறந்து போச்சு. ஏன் அது ஒரு தெய்வ தூதராக இருக்கும் வந்துட்டு சார் உங்கள் இமிகிரேஷன் எல்லாம் சாப் பண்ணி ரெடியாக இருக்குது, ரெடியாக வந்து நான் எல்லாம் சொல்லிட்டு வந்துருக்கலாமா? எடுத்துக்கலாமா? எப்படி வேணா எடுத்துக்கலாமா? அப்போ கடவுள் படைப்பில் பார்த்தீங்கன்னா சிறிது எதுக்காக அதோட காந்தாலைகள் லோவாக இருக்கு எனக்கு தெரியலன்னா, ஆனால் அதோட காந்தாலைகள் லோவாக இருக்கு. சரி, எந்த ஒரு மனிதன் காந்தாலைகள் போஸ்ட் 0 அதில் இருக்கிறாங்களோ ஹேண்ட் பண்ணிக்கலாம், சூசைட் பண்ணிக்கலாம். இந்த லேடி வந்து இந்தியாவில் ஒரு நல்ல பிரபல நடிகர், ஷி கமிட்டட் சூசைட். என்ன நடந்தது? வைப்ரேஷன் 0, ஸோ கமிட் சூசைட், அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு எங்கிட்ட ப்ரூஃப் வச்சிருக்காங்க, யாராவது கமெண்ட் பண்ணிக்கிறாங்களா, சூசைட் பண்ணிக்கிறாங்களா? அப்போ நீங்க வந்து யாராவது உங்கள்கிட்ட பேச சொல்ல ஆயிருக்கணும், ஃபாலோ பண்ணாமல் உள்ளதானே யாராவது சொன்னாங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கா. வைப்ரேஷன் லோவாக இருந்தால் செய்வாங்க. அப்பா வெரி இம்பார்ட்டன்ட். வைப்ரேஷன் லோவாக இருக்குது 100% செய்யும் வாய்ப்புகள் இருக்கு. சரி, நாம இப்போ இது வரைக்கும் பார்த்தது வந்து நாம் மனிதர்கள் அனைவரும் இந்த பிரபஞ்ச சக்தியை தான் நம்ம பாவிச்சு நம்ம காந்தாலைகளை ஏற்றிக்கிறதுக்காக தான் நம்ம இத்தனை வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அது சாமி கும்பிடுறதா இருக்கலாம், மெடிடேஷன் செய்யறதா இருக்கலாம். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து யாராவது என்கிட்ட வந்து டாக்டர் நான் வந்து மெடிடேஷன் செய்யறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, உன்னுடைய காந்தாலைகள் ஃபர்ஸ்ட் 10 மேலே வந்துடு, அதுக்கப்புறம் நீ மெடிடேஷன் பண்ணு, நோ ப்ராப்ளம். ஆனால் 1-2 வச்சு அவங்க எதுக்கு உட்கார வச்சு ஐயா மெடிடேட் பண்ணி கண்ணை மூடு ஒளியை பார்த்தா எந்த ஒளியை பார்ப்பாங்க முடியாது. ஏன்னா மன உளைச்சல் இருப்பாங்க. அதுக்கு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்கிட்ட என்ன இருக்குன்னு சொன்னீங்கன்னா, ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா கடவுள் படைப்பில் வந்து நம்ம காந்தாலைகளை ஏற்றத்துக்கு சூரிய பகவான், சூரிய நமஸ்காரம் செய்யணும் நம்ம எல்லாரும். 2வது பார்த்தீங்கன்னா மரங்கள், மலை, இமயமலை. நம்ம இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்து சமுதாயத்தில் வந்து கடவுள் என்ற ஒரு எல்லா இதுவும் மலை மேலே தான். அண்டர்கிரவுண்ட் என்ன பார்த்துருக்கீங்களா? சான்ஸே இல்லை. அப்போ எல்லாமே காந்தாலைகள், இதில் வந்து காந்தாலைகள். 6 அதுவும் காந்தாலைகள் ஏற்படுத்திக்கலாம். கடலை போய் வச்சவரும் காந்தாலைகள் ஏறும். பூக்கள் காந்தாலைகள், பீகாக் பிரதேசம் காந்தாலைகள். சந்தோஷமாக இருப்பது மனிதன் மட்டும்தான் அது காந்தாலைகள் இருக்க முடியும். அது கடவுள் படைப்பு. சரி, எது வந்து நம்ம செஞ்சுருக்கோம் பார்த்தா ஊதுபத்தி வைக்கிறோம், விளக்கு பற்ற வைக்கிறோம், பஜனை பண்ணுறோம், இதெல்லாம் வந்து நம்மளோட காந்தாலைகளை ஏற்கிறது மனிதனால் படைக்கப்பட்ட ஒரு நிலை. ஸோ இந்த 5 வருடங்களில் 23 வகையான விஷயங்களை கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறேன். இதை நான் வெளியாக்கல வந்து ஏன்னா நான் புக்கை எழுதி முடிக்கிற பிறகு தான் இதை வெளியாக்குவேன். ஸோ இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 23 நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை 100% நீங்கள் எல்லாருமே காந்தாலைகளை மேலே ஏற்றிருக்கீங்க. சரி, சயின்டிஃபிக்காக உங்களுக்கு ஒரு சின்ன கண்ணோட்டத்தை கொடுத்துட்றேன். மனிதனுடைய மூளையுடைய
அதாவது எது கெட்டது எது நல்லதுன்றது விட்டுருவீங்க, உங்களுக்கே தெரியாது. 18க்கே அப்போ 30ல் இருந்தீங்கன்னா என்ன நடக்கும்? அப்போ 18க்கு போறீங்கன்னா உங்க வைப்ரேஷன் வந்து 2 கீழே இருக்குன்னு அர்த்தம். அப்போ 30ல் இருந்தீங்கன்னா எல்லாம் 0 இல்லை கிராஸ் ஆகிட்டு இருக்கும் உங்களுடைய வைப்ரேஷன். அப்போ உங்க மனநிலையில் நீங்க செய்ய முடியாது. ஸோ நம்ம என்ன பண்றோம்னா 15லேருந்து 30க்கு வேண்டாம், கான்சியஸ் மைண்ட் அது வேண்டாம், அதுக்கு கீழே போயிடலாமா ஆல்பா வேணும். 30லேருந்து 14 இதை தான் நம்ம வந்து கோயிலுக்கு போய் ஒரு சாமி கும்பிட்ட உடனே நம்மளுடைய காந்த அலைகள் மனிதனுடைய காந்த பிரெயினுடைய அலைகளும் மாறுது, அப்படியே காம போகும். அதுக்கு கீழே போனீங்கன்னா தீட்டா வேவ்ஸ்ன்னு சொல்லிட்டு 4லேருந்து 8. அப்போ பார்த்துக்கோங்க, டீப் ரிலாக்ஸேஷன் அண்ட் மெடிடேஷன் அண்ட் ப்ராப்ளம் சால்விங். உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காரணமா உங்களோட பிரெயின் வேவ் வந்து 4லேருந்து 8 இருக்கணும். அதுக்கு நான் ஒரு அத்தாட்சி என்ன கொடுக்குறேன், உங்களோட காந்த அலைகள் வந்து 15க்கு மேலே இருந்தால் உங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண முடியும் உங்களால். ஏன்னு கேட்டிங்கன்னா ஆஸ்ட்ரோனாட்ஸ் எல்லாருமே 15க்கு மேலே இருப்பாங்க, பைலட்ஸ் எல்லாமே 10க்கு மேலே இருக்காங்க. இதெல்லாம் ஆராய்ச்சிக்காக கண்டுபிடிச்சு. அப்போ 15க்கு மேலே ஆஸ்ட்ரோனாட் போய் மேலே போய் சார் எனக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா டிசைட் அவங்க எந்த நிலையில் இருக்கும். இதெல்லாம் சூப்பர் கான்சியஸ்ன்னு சொல்லுவாங்க. சூப்பர் கான்சியஸ் 15க்கு மேலே இருக்குது. ஓரளவுக்கு உங்களுக்கு எல்லாம் இந்த காந்தாலைகளை பற்றி ஒரு கண்ணோட்டம் கிடைச்சிருக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. நீங்கள் தயவுசெய்து அந்த வெப்சைட் இருக்கு, நீங்கள் போய் அதை பார்க்கலாம். இரண்டாவது வந்து இந்த ஆராய்ச்சி வந்து முதல் முறையாக செய்யறதுக்கு ஒரே ஒரு என்ன சொல்றது ப்ரூஃப்ன்ற ஒரு இதை கொடுக்க முடியும். எப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் யூடியூப்ல போயிட்டு பயோ வைப்ன்ற வார்த்தையை நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா என்னுடைய வீடியோ தான் நம்பர் 1 அந்த ஃபர்ஸ்ட் வருது. உலக ரீதியில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ வீடியோக்கள் இருக்குது, ஆனால் அங்கே ஏன் பயோ வைப்னு போனால் என்னுடைய தான் வருது, ஃபர்ஸ்ட் வீடியோ என்னுடைய தான் வருது. அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா அந்த மாதிரி ஒரு புனிதமான ஒரு நிலையை வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு மனிதனும் காந்த அலைகள் 10க்கு மேலே நீங்கள் வாழ்க்கையில் வாழ்ந்தீங்கன்னா ஆன்மீகம் என்ற சொல்லுக்கும் ஒரு அது அர்த்தம் இருக்கும். கடவுள் என்ற சொல்லுக்கு 15க்கு மேலே வந்துட்டீங்கன்னா அதுலேயும் ஒரு அர்த்தம் வரும். ஸோ வாழ்க்கையை ஒரு அர்த்தமாக செஞ்சுட்டு இருக்கோம். இதில் வந்து செய்ய வேண்டியதெல்லாம் தாயை சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்லிட்டு மந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ மாதா பிதாவை தான் நம்ம வந்து தெய்வமாக நம்ம பார்க்கணும். கோவிலில் போய் சாமி கும்பிடுறது பெருசு இல்லை. குரு யார்? சித்தர்கள் மாதிரி குருக்களை வழிபட்டீங்கன்னா வாழ்க்கையில் வந்து மென்மேலும் நல்லா வாழ்ந்து ஒரு சிறப்பு மனிதனாக வாழ்ந்து தெய்வீக மனிதனாக வாழ்ந்து வாழ முடியும் என்று சொல்லி நன்றி என்று சொல்லி இதுவரை டாக்டர் பிரபுகுமார் ராஜு அவர்கள் பிரபஞ்ச சக்தியும் மனித காந்தாலயமும் என்னும் தலைப்பில் விளக்க உரையாற்றினார். அவருக்கு நமது நன்றியும் நினைவு பரிசினை எடுத்து வழங்க ஐயா பீடத்தைச் சேர்ந்த ஐயா பத்துமலை அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இன்றைய நிகழ்வில் பிரபஞ்ச சக்தியும் காந்தாலயமும் எனும் தலைப்பில் தெளிவான விளக்கமளித்த டாக்டர் பிரபுகுமார் ராஜு அவர்களுக்கு வீரத்தின் சார்பிலே நமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. தொடர்ந்து உணவுக்கான நேரம் நெருங்கி